எப்பவுமே ஆரம்பிக்கிறத விட முடிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தலைப்பே மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு போட்டிருக்கீங்கள, மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த காலத்தில் இந்த காலத்திலான்னு போட்டிருக்கீங்கன்னா, மகிழ்ச்சி எது தெரியுமா? நேரத்துக்கு ஆரம்பித்து நேரத்துக்கு முடிக்கிறது தான். அதான் மகிழ்ச்சி. லேட்டாக நீ எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி பேச்சு எடுபடாது. யதார்த்தமாக பேசுவோம், யாரையும் குத்தம் சொல்லலை. நேரம் ஆக ஆக இப்போ வயசானவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க 5 மணி முதல்னா 6 மணிக்காவது வந்திருப்பாங்க, 6 மணிக்காவது வந்திருப்பாங்க. 8 மணி ஆகுற போது அவங்களுக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும். அந்த நேரத்துக்கு சாப்பிடணும், இல்லைன்னா கிறுகிறுன்னு வரும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? இவன் பேசுவான்யா, இவன் ராமச்சந்திரன் பேசுவான், சுகரில் நான் மயங்கி விழுந்துட்டா உங்க ஒப்பனா வந்து பார்ப்பான், சிக்கலாயிரும். இதெல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயங்கள், இதெல்லாம் யோசிக்கணும். மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். குறைஞ்சபட்சம் 9:30க்காவது முடிக்கணும், இல்லை அதிகபட்சம் 9:30க்காவது முடிக்கணும். அதெல்லாம் பேச்சாளர்கள் ஒத்துழைக்கணும். மகிழ்ச்சி அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு பேச சொல்லிடுறேன். இப்போ இங்கே இருக்கிற லேடிஸ்டைலாம் கேட்குறேன், குறிப்பாக மிஸ்ஸஸ் நரேந்திரகுமார்கிட்ட கேட்குறேன். இப்போ தென்காசியில் இருக்கிற எல்லா ஜவுளி கடையிலையும் ஒரு 10-30 ஜவுளி கடை இருக்குது. எல்லா ஜவுளி கடையிலையும் ஒரே கலர் ஒரே டிசைனில் தான் புடவை இருக்குது. ஒரு கற்பனை. எந்த கடைக்கு, பாரதி சில்க்குக்கு போனாலும் சரி, ஹாஜி முஸ்தாஃபா போனாலும் சரி, பாம்பே ஸ்டோர் போனாலும் சரி, மெரூன் கலரில் சின்னதாக பூ போட்டு புடவை இருக்குது. வேறு டிசைன் இல்லையான்னு கேட்டால் இல்லைங்கிறாங்க. சரி, பாம்பே ஸ்டோரில் தான் இல்லைன்னு சொல்லி பாரதி சில்க்ஸுக்கு போனோம்னா அங்கேயும் அதே டிசைன் வச்சுருக்காங்க. ஏங்க வேறு டிசைன் இல்லைங்கிற. சேலை வாங்குறதுல ஒரு கிக் இருக்குமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? விதவிதமாக சேலை, விதவிதமாக டிசைன், விதவிதமாக கலர், இந்த கடையில் ஏறி அந்த கடையில் ஏறி இறங்கி 5 மணி நேரமாக செலக்ட் பண்ணி 5 புடவையை எடுத்து இதை வச்சிருங்க, இன்னும் 2 கடை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு போனால் தான் மகிழ்ச்சி. எப்படி 5 மணி நேரமாக செலக்ட் பண்ணி 5 புடவையை எடுத்து இதை வச்சிருங்க, இன்னும் 2 கடை பார்த்துட்டு வரோம்னா தான் கிக்கு. சரி, சாப்பாடு. சார், பழைய சோறும் சின்ன வெங்காயமும் உடம்புக்கு நல்லது தானே? நல்லது தானே சார்? உங்கள் மகனுக்கு கல்யாணம், வீட்டில் உங்கள் மகனுக்கு கல்யாணம், விருந்து கொடுக்குறிய, எல்லா பேருக்கும் கும்பச்சட்டியில் பழைய சோறு, பச்சை வெங்காயத்தை நீங்களே உரித்து வைக்கிறீங்க. அவனுக்கு அந்த சிரமம் வரப்படாதுன்னு ஏன்னா பெரிய வெங்காயத்தை டப்புக்குன்னு உரிச்சிடலாம், பச்சை வெங்காயத்தை உரிக்கிறது கஷ்டம், நீங்களே உரித்து வைக்கிறீங்க. அதை விருந்துன்னு சொல்லுவீங்களா? ஆனால் உடம்புக்கு நல்லது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? உடம்புக்கு நல்லது. பழைய சோறும் பச்சை வெங்காயமும் உடம்புக்கு நல்லது. ஆனால் அதை விருந்துன்னு சொல்லுவீங்களா? விருந்துனா என்ன? அறுசுவை. அதுதான் மகிழ்ச்சி. அப்போ உடை, உணவு, நட்பு, குடும்பம், கல்வி, மருத்துவம் எல்லாம் மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது. எல்லாம். இப்போ நோயோட போறீங்க, நோய் தீர்ந்து வர்றீங்க, மகிழ்ச்சி தானே? மருத்துவமனைக்குள்ளே போகையில் நோயோட போறீங்க, 10 நாள் அட்மிட் ஆகிருக்கிறீங்க, திரும்புகிற போது யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், நீங்கள் நார்மலாக இருக்கலான்னு டாக்டர் சொன்னார்னா அதை விட உலகத்தில் பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்குது? புரியுதுங்களா? ஒரு கேள்வி கேட்குறேன், சாப்பிட்றது மகிழ்ச்சின்னு சொன்னல, நான் இப்போ இந்த பெரிய சபையில் கேட்குறேன், சாப்பிட்றது மகிழ்ச்சியா, ஜீரணமாகிறது மகிழ்ச்சியா? படிக்கிறது மகிழ்ச்சியா, படிப்பிக்கிறது மகிழ்ச்சியா? படிப்பிக்கிறது தான் மகிழ்ச்சி. புத்தக திருவிழாவுக்கு வர்றது மகிழ்ச்சியா, புத்தகங்கள் வாங்குறது மகிழ்ச்சியா, வாங்கின புத்தகங்களை படிக்கிறது மகிழ்ச்சியா, படித்த புத்தகங்கள் படி வாழ்வது மகிழ்ச்சியா?
வாழ்வது தான் மகிழ்ச்சி. நீங்கள் சும்மா ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே வர்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு பஜ்ஜி, வடை, வெங்காய பஜ்ஜி, அதில் ஒரு அக்கா சொல்லுது, இப்போ நான் உள்ள வரையில், போன வருஷம் வெங்காய பஜ்ஜியில் இவ்வளவு எண்ணெய் இல்லடி, இந்த தடவை எண்ணெயாக இருக்கு. எதுக்கு? புத்தக திருவிழால. புத்தக திருவிழால பஜ்ஜி பஜ்ஜி சொஜ்ஜி. பஜ்ஜி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, லேட்டாக உங்களுக்கு பசிச்சா போய் வாங்கிக்கணுங்குது. அது முக்கியம் இல்லை புத்தகத்தில், அதான் முக்கியம். புத்தகத்தை வாங்கணும், புத்தகத்தை படிக்கணும், படித்தபடி வாழணும். ஒரு பஸ்ஸில் ஏறுறது மகிழ்ச்சியா, போய் இறங்குறது மகிழ்ச்சியா? இறங்குறதா மகிழ்ச்சி. புத்தகத்தில் ஏறிட்டீங்கன்னு வைங்க. ஒரு கிளவிட்ட கண்டக்டர் கேட்டார், பாட்டி டிக்கெட் எடுத்துட்டியா அப்படின்னாரு. பாட்டி சொன்னா, உன் டிரைவர் ஓட்டுற ஓட்டத்தை பார்த்தா அநேகமாக 65 பேர் டிக்கெட் எடுத்துட்ட மாதிரி தான் தெரியுதுன்னா. நான் இன்னும் எடுக்கலை, 65 பேர் டிக்கெட் எடுத்த மாதிரி தான் தெரியுது. அவன் ரோட்டில் ஓட்டுற மாதிரியே இல்லை, நேர வைகுந்தத்துக்கோ கைலாயத்துக்கோ அனுப்புகிற மாதிரி இருக்கு. பஸ்ஸில் பஸ்ஸு எவ்வளவு கம்ஃபர்டபுள் பஸ்ஸாக இருந்தாலும் ஏறுறது மகிழ்ச்சி இல்லை சார். சேஃபாக போய் இறங்குறது தான் மகிழ்ச்சி. புரியுதுங்களா? மகிழ்ச்சினா என்னன்னு புரியுதுங்களா? மகிழ்ச்சினா என்னன்னு புரியுதுங்களா? இந்த மகிழ்ச்சி இன்னைக்கும் சரி, அன்னைக்கும் சரி, அந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, துரோகம் இருந்தது, வஞ்சகம் இருந்தது, வெறுப்பு இருந்தது, வெறி இருந்தது, எல்லா காலத்திலையும் இருந்தது. அந்த காலத்தில் வெறி கிடையாதா? அந்த காலத்தில் வெறிப்பு கிடையாதா? அந்த காலத்தில் வறுமை கிடையாதா? ஏதோ சங்க காலம் பொற்காலம்ங்கிறாங்களே தமிழ்நாட்டில், சங்க காலம் பொற்காலம் அப்படிங்கிறான். சங்க காலம் பொற்காலமா அப்படின்னா, சங்க காலத்தில் புலவர் அடுப்புல பூனை தூங்குச்சுன்னு எப்படி எழுதினாரு? புரியுதான்னு? சங்க காலத்தில் அடுப்புல பூனை தூங்குச்சுன்னு பாட்டு இருக்கு. சங்க காலத்தில் குழந்தைக்கு பால் கொடுக்குறா தாயி, வற்றிய முலையை சப்பி சப்பி குழந்தை அழுதது என்று பாட்டு இருக்குது. அப்ப வறுமையும் ஏழ்மையும் தாண்டவமாடிய ஒரு யுகம் எப்படி புனித யுகமாக, பொன் யுகமாக இருக்க முடியும்? அன்னைக்கு வறுமை இருந்தது, அன்னைக்கு வழிப்பறி இருந்தது, அன்னைக்கு அரசியல் அநியாயம் இருந்தது, அன்னைக்கு அயோக்கியத்தனம் இருந்தது. அதையெல்லாம் மீறி அன்னைக்கும் மகிழ்ச்சி இருந்தது. புரியுதுங்களா? இதான் முன்னுரை. அதையெல்லாம் மீறி அன்னைக்கும் மகிழ்ச்சி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் இருக்கு. நான் சொன்ன பட்டியல் எல்லாம் இன்னும் கூட அழுத்தமாகவே இருக்கு. இன்னும் கூட அந்த காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு அதிகமாகவே இருந்து. ராமாயண காலத்தில் ஒரு அயோக்கியன் ஒரு யோக்கியன். ராமாயண காலத்தில் ஒரு யோக்கியன் சண்டை போட்டோம், ஒரு அயோக்கியன். மகாபாரத காலத்தில் அடுத்த யுகம். அடுத்த யுகத்தில் என்ன ஆகி போச்சு? 5 யோக்கியன் 100 அயோக்கியன் கூடிட்டாங்களா? அப்ப திரேதாயுகம், கிருதயுகம் அப்படி இப்படின்னு சொல்ற போது இப்ப கலியுகம். இப்ப யாரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் சொல்லுங்க? எங்களை பத்தியே நாங்க சொல்ல முடியாதுங்கிறீங்களா? இல்லை எப்படி இல்லை சொல்லுங்கன்னா, அது எப்படி எங்களை பத்தியே நாங்க சொல்றது? அயோக்கியம் தான் சார் அதிகம். ஆனா அந்த அயோக்கியத்தனத்தை மீறி இன்னைக்கும் மகிழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம புத்தக திருவிழாவில் இவ்வளவு பேர் எப்படி வருவீங்க? இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம இப்படி ஒரு கூட்டம் எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? அல்ல, அன்னைக்கும் மகிழ்ச்சி இருந்தது, இன்னைக்கும் மகிழ்ச்சி இருந்தது. அந்த காலத்தில் அதிகமா இருந்ததா, இந்த காலத்தில் அதிகமா இருக்குதா? இதாங்க தலைப்பு. இவ்வளவுதான் தலைப்பு. அந்த காலத்தில் தான் அதிகமா இருந்தது அப்படின்னு பேசுறதுக்கு நம்முடைய சங்கரன் கோயில்ல இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. இவர் சங்கர்ராமன், பள்ளி ஆசிரியர், மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற இசை ரொம்ப பிரமாதமாக பேசுவார். அந்த பொண்ணு சங்கரேஸ்வரி, அவங்களும் சங்கரங்கோயில். இவர் சங்கரராமன், அவங்க சங்கரேஸ்வரி. அவங்க இந்த வயதிலேயே ஆன்மீகத்தில் ரொம்ப தோய்வு. நீங்கள் அவங்க யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா
அநேகமாக குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போயிடலாமாங்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி அவ்வளோ அழுத்தமாக ஆன்மீகம் பேசுவாங்க. இவங்க 2 பேரும் அந்த காலத்தில் தான் மகிழ்ச்சி இருந்தது அப்படின்னு பேச போகிறாங்க. இந்த பக்கம் அக்ஷயா லோகேஷ்குமார் தஞ்சாவூர்லேருந்து தென்காசிக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் பயணப்பட்டு தென்காசிக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் 2 கொஞ்சம் வயசில் சின்னவங்க. அந்த தம்பி இளவரசன் பிகாம் தான் படிக்கிறாரு. அப்போ இந்த காலத்து பிள்ளைங்க 2 பேரும் இந்த காலம்னு பேசுகிறாங்க. கொஞ்சம் வயசான சங்கரேஸ்வர் வருத்தப்படக்கூடாது, ஏன்னா இவரை சொல்லலாம், இவர் ஒன்றும் அதை மைண்டே பண்ண மாட்டார். யார் இப்போ சங்கர்ராமனை வயசாயிருச்சுன்னு சொன்னேன்னு வைங்களேன், அவர் மைண்டே பண்ண மாட்டார். உன்னைய விடவா எனக்கு வயசாயிருச்சு போயா அப்படின்ட்டு அவர் வாட்டில் உட்காந்துருவார். ஆனால் பெண்களை வந்து வயசை பற்றி வயசு கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. ஒரு வயசான அம்மாட்ட உங்கள் வயசு என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன். உங்கள் அம்மா வயசு தான். எப்படி பதில்? உங்கள் வயசு என்ன பாட்டின்னு கேட்டால் உங்கள் அம்மா வயசு தானே, முடிஞ்சு வச்சு. உங்கள் அம்மாவும் கிளவி நானும் கிளவின்னு அர்த்தம். வயசு கேட்கக்கூடாது. 4 பேர் அருமையாக பேச போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தாமதமாக ஆரம்பித்தாலும் இத்தனை பேர் இருந்து கேட்கிறீர்கள் என்பது பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்த உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி, மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த காலத்திலா இந்த காலத்திலா என்கிற அருமையான தலைப்பில் அந்த காலத்திலே தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்கிற அணி துவங்குகிறது. அந்த அணியின் முதல் பேச்சாளராக அருமை நண்பர் சங்கர்ராமன் அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை வாழ்த்தி வாதங்களை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதிகை மலைதனில் புகழுடன் பூத்து புனைந்து பார்த்து என்றும் இளமை குன்றாத தென்றலாய் உலகோர் இதயத்தில் உறைந்த தமிழ் பண்பாட்டு உணர்வோடு புத்தக திருவிழாவை எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் சந்திக்கின்ற மிக பெரும் திருவிழாவாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த பட்டிமன்றத்தை தாமதமாக தொடங்கினாலும் கூட தகுந்த சுவாரஸ்யத்தோடு தொடங்கி இருக்கின்ற எங்கள் ஆற்றல்மிக்க நடுவர் அவர்களே, இருபக்கமும் பேச காத்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, அருமையாக அரவணைக்கும் வகையிலே அன்போடு கூடியிருக்கின்ற இனிய பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அருமை பெரியோர்களே, நல்ல தலைப்பை நம்முடைய நடுவர் அவர்கள் அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல தொடக்கத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எல்லாரும் விரும்புறது அதுதான். ஆனால் அது இருக்காங்கிறது கேள்வி. மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அந்த காலத்திலா இந்த காலத்திலா? இது உள்ளங்கனி நெல்லிக்கனி போல தெரிகிறது. அது இந்த காலத்தில் அல்ல, அது அந்த காலத்தில் தான், அந்த காலத்தில் என்று சொல்வதற்காக ஆதாரங்களோடு வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, புத்தக திருவிழாவுக்கு வரும்பொழுது படிப்பதற்கு புத்தகம் வாங்குவோம். படித்து முடித்தவுடன் நாமும் எழுத்தாளராக வேண்டும் என்று சிலருக்கு ஆசை வரும் இல்லையா? முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதில் தான் மகிழ்ச்சி தொடங்கணும் நமக்கு. உண்மையிலேயே ஆத்மானம் என்கிற ஒரு கவிஞன் அவன் எழுதுனா ஒரு நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. ஒரு கவிதை சொல்கிறேன், எழுதுன்னு ஆசைப்படுறவங்களாம் அதை படிக்கணும். எழுது எழுது, பேனாமுனையின் உரசலாவது கேட்கட்டும், எழுது. இப்படி ஒரு கவிதையை எழுதினார் ஆத்மானம் என்கிற மகத்தான ஒரு கவிஞர். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அப்படி எழுதுவதற்கான நிதானமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்றைக்கு நிதானத்தை இழந்தோமோ நாம் மகிழ்ச்சியை இழந்துட்டோம். காலையில் எந்திரிச்சு இரவு தூங்க போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையாவது விரட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதையாவது விரட்டி விரட்டி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க முடியும்? நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிந்து வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க,
கிராமங்களில் பெண் குழந்தைகள் நடந்து போச்சுன்னா சொல்லுவாங்க, குனிஞ்சதில் நிமிராம போகுது பாரியா இந்த பிள்ளை, எவ்வளவு நிதானமா இருக்கு பாரு, இந்த மாதிரி பிள்ளைதாயா குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அது பெண்களுக்கு பொருந்துகிறது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு பேருந்தில் ஏறி போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் அலைபேசி வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆணு பெண்ணு வேறுபாடு இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் குனிஞ்சதில் நிமிராம போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நிற்கிறது கர்ப்பிணியா, இந்த பக்கம் நிற்கிறது வயசான ஆளா, இவருக்கு இடம் கொடுக்கணுமா, இப்படியெல்லாம் யோசிப்பதற்கெல்லாம் நினைக்காம இன்னைக்கு குனிஞ்சதில் நிமிராம வாழுதமே, இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையான்னு நான் கேட்குறேன். என்றைக்கு இன்றைக்கு அலைபேசி என்கிற இந்த ஊடகம் நம் கைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து நம்ம மகிழ்ச்சி என்பது விலகி 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 போய் ரொம்ப தூரமாக போய் நிற்கிது மகிழ்ச்சி என்பது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால திருவேங்கடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஓம் முத்துமாரி என்கிற ஒரு நாட்டுப்புற கலைஞர், கலைமாமணி விருது பெற்றவர். அவர் பாடினார் 30 ஆண்டுக்கு முன்னால, இன்னைக்கு இல்லை. அவர் பாடுவார், என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீழ தொங்குதே நியாயம்மா, என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீழ தொங்குதே நியாயம்மா, சின்னஞ்சிறுசெல்லாம் சிகரெட்டு பிடிக்குது, சின்னஞ்சிறுசெல்லாம் சிகரெட்டு பிடிக்குது, சித்தப்பமார்கிட்ட தீப்பெட்டி கேட்குது, என்னம்மா தேவி ஜக்கம்மா அப்படின்னு பாடுவார். அப்போ உலகம் தலகீழா மாறி போய் கிடக்குன்னு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் பாடிய ஒரு நாட்டுப்புற கலைஞருடைய வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. அப்போ எங்க மகிழ்ச்சியை தேட முடியும்? என்றைக்கு 30 செகண்ட்ல 30 நொடியில ஒரு ரீல்ஸ் பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம் நினைச்சிட்டோமோ இது ஒரு மகிழ்ச்சியா? 30 செகண்ட்ல ரீல்ஸ் பார்த்து பழகக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறோமே, இதுதான் மகிழ்ச்சியா? எதையெல்லாம் இழந்தோம், எதையெல்லாம் காணாம போச்சு? ஏகாதசி என்கிற ஒரு கவிஞன் பிரமாதமா பாடினான். எதெல்லாம் காணாம போச்சு நம்மகிட்ட? இங்க ஐயா முன்னுரையில் அருமையா சொன்னாங்க இல்லையா, அதை பாட்டா பாடியிருக்கான் அந்த கவிஞன். முற்றம் வைத்த வீடும் போச்சு, முன்வாசல் மரமும் போச்சு, முற்றம் வைத்த வீடும் போச்சு, முன்வாசல் மரமும் போச்சு, கட்டிலே படுத்தபடி கதைகள் கேட்ட காலம் போச்சு, ஆத்து கூழியல் போச்சு, ஐர மீன் குழம்பும் போச்சு, ஆத்து கூழியல் போச்சு, ஐர மீன் குழம்பும் போச்சு, சேர்த்து வச்ச தெம்மாங்கும் தான் சேதாரம் ஆகி போச்சு, காலம் மாறி போச்சு, அட காலம் மாறி போச்சு, கருப்பு வெள்ளை போய் கலர் தான் வந்தாச்சு. இன்னும் சொல்றாங்கய்யா, குருவிகள் சத்தம் போச்சு, குருவிகள் சத்தம் போச்சு, குதிரைவாலி சோறும் போச்சு, பருத்தி நூல் ஆடை போச்சு, பச்சை தண்ணி பாக்கெட்டாச்சு, காலம் மாறி போச்சு, அட காலம் மாறி போச்சு, கருப்பு வெள்ளை போய் கலர் தான் வந்தாச்சு என்று பாடினான். இந்த பாடலுக்குள்ளேயே இன்றைக்கு மகிழ்ச்சி எல்லாம் காணாமல் போய் எதையெல்லாம் தொலைத்து விட்டு உம்மனா மூஞ்சிகளாக உட்கார்ந்து இருக்கிறோம் என்பது நன்றாக தெரியும். நடுவர் அவர்களே, உணவுல எதெல்லாம் இழந்தோம்? இன்னைக்கு பேருந்து நிலையங்களிலே நாம் நிற்கக்கூடிய கம்மங்கஞ்சி விற்கக்கூடிய கேப்பக்கூழ் விற்கக்கூடிய அந்த வண்டிகளின் வரிசையை பார்க்கும் பொழுதே நாம் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டோம் தானே பார்க்குறோம். அன்னைக்கு போய் ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்றது உட்கார்ந்துருக்கேன், குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கேன். என் பையன் கேட்குறாரு, ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். எனக்கு அதை பற்றி தெரியலை சரியா, ஃப்ரைட் ரைஸ்னால் என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை பரிமாறக்கூடியவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஃப்ரைட் ரைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டேன். என்னங்க ஐயா இது, உங்களுக்கு வயசாகி போச்சு, உங்கள் பையனுக்கு நல்லா தெரியும், ஃப்ரைட் ரைஸ்னால் என்னென்னு தெரியலையா உங்களுக்கு? சொளவில் உடைச்சதை சொளவில் பிடைச்சதை உலையில் போட்டால் ரைஸு, சொளவில் பிடைச்சதை உலையில் போட்டால் ரைஸு, உலையில் வெந்ததை மறுபடியும் புடைச்சா அது ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்க. இந்த வாழ்க்கையில் யாராவது சோறை வடிச்சதுக்கு பின்னால சோறை பிடைக்கிறத பார்த்துருக்கோமா? அன்னைக்கு யோசித்து பார்த்தால் வாழ்க்கை தலைகளா கிடைக்குத, நல்ல விஷயம் எங்க கிடைக்குது? பாரம்பரியமான உணவு காணாம போனது, பாரம்பரியமாக நிதானமாக மகிழ்ந்த காலமும் போனது. ஒரு கோயில் கொடையில உட்கார்ந்து எல்லாரும் பேசும் பொழுது எத்தனை வகையான கதைகள் பேசணும். அன்னைக்கு ஒரு அம்மங்கோயில் விழா, அங்க பூசாரி வந்து சொல்றாரு, ஐயா வரகரிசி சாப்பிட்ருக்கீங்களா? தெரியாதியா அப்படின்னு. வரகரிசினா என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதுக்கு 7 தொலி இருக்கும். 7 தொலி இருக்கிறதுனால கிழவி என்ன செய்வான்னா உரல்ல போட்டு அதை குத்தி எடுக்கும் பொழுது தொலி லேசில் வராது. உடனே வரகை எடுத்து கையில் எடுத்து கேட்பாளாம், வரகே வரகே நீ எப்போ வெளியே வருவ அப்படின்னு.
அந்த பாட்டி சொல்வாளா, அவ்வளவு சீக்கிரம் நான் வெளியில வந்துருவேனா? எனக்கு பட்டு கொடுக்கணும், பதம் போடணும், பன்னீர் தெளிக்கணும், இவ்வளவும் செஞ்சு நீ குத்தினா தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால 7 தொலி இருக்கிறதுனால 2 ஆடை உடுத்திருக்கிற நாம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற நினைக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறதா நினைக்கிறோம். அதனால அதுக்கு பேர் சொல்ற அந்த கிழவி வரகரிசிக்கு 7 அரண்மனைக்குள்ள இருக்கிற இந்திராணின்னு பேரா. இதை உணர்ந்தோமா நாம் என்றைக்காவது? நாம் சாப்பிடுகிற அரிசி சரியானதான் யோசிச்சோமா? நாம் சாப்பிடுவது, உண்பது, உறங்குகிற பாயிலிருந்து எல்லாமே மாறி போய் கிடக்கிற பொழுது எப்படி நல்ல தூக்கத்தோடு மகிழ்ச்சியா நீங்க தூங்குவீங்க? நம்மகிட்ட இருக்கிற கதை மரபு இருந்ததுல்ல, இந்த புத்தக கடை, இந்த கடைகள் முழுக்க சொல்வது அதுதான். நம்மகிட்ட காணாமல் போற கதை மரபு எங்க போச்சு? விடுகதைன்னு சொன்னா செவ்வியல் மரபு, அதையே அழிப்பாங்கன்னு சொன்னா அது நாட்டுப்புற மரபு. இந்த ரெண்டையும் உணர்ந்த ஒரு மரபு நம்மகிட்ட இருந்துச்சு. பச்சை பிள்ளைய மடியில போட்டுக்கிட்டு குழந்தை கதை கேட்குங்க. நாமெல்லாம் அப்படி கதை கேட்டோம். 40 வயசுக்கு மேல உள்ளலாம். ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான்னு சொல்ல உடனே அந்த கதையை சொல்லும் பொழுது குழந்தை உம்மு கொட்டி கேட்கும் தெரியுமா? இந்த உம்மு கொட்டுறது தான் உள்வாங்குகிற திறன், அப்சர்வேஷன் பவர் அப்படிங்க. இதை 2 வருஷம் பிஎட்ல போய் படிக்கான் நம்ம மாணவன், உள்வாங்குகிற திறனை பத்தி. நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த இந்த கதை உருவ மரபு இருந்ததுன்னா நமக்கு உள்வாங்குகிற மரபுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. பள்ளி கல்வித்துறை கதை சொல்ல கதை சொல்லுங்கள், குழந்தைக்கு கதை மூலமாக சொல்லுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, பயிற்சி கொடுக்கிறது. நடுவர்களை ஒரே ஒரு 2 விஷயம் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு பையன் போன வாரம் இலக்கியம் பண்ற கூட்டம் நடத்துகிறோம் பள்ளிக்கூடத்தில். அதில் வடக்கு புதூர் சின்ன ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். யாராவது ஒரு கதை போடுன்னு சொன்னா அந்த பையன் நேராக மேடைக்கு வந்து, ஐயா நான் ஒரு கதை போடுதேன் அப்படின்னா. அழிப்பான் கதை போடுதேன், என் கதையை அழிக்கிறது யாருன்னு பார்ப்போம்னா. சொல்லுப்பா அப்படின்னு. அவன் சொன்னான், நட்ட நடு காட்டுக்குள்ள நல்லா மழை பெய்யுது, 4 அவரைக்காய் மட்டும் நனையாம நிக்குது, அது என்னன்னு கேட்டான். யாருக்குமே தெரியல, ஆசிரியர்களுக்கு தெரியல, மாணவர்களுக்கு தெரியல, நகரத்தில் உள்ள மாணவர்களுக்கு தெரியல. அதே ஊரை சேர்ந்த இன்னொரு குட்டி பையன் வந்து 6வது படிக்கிறவன், அவன் தான் நான் சொல்றேன் ஐயா அப்படின்னு வந்தான். மேடைக்கு வந்து சொன்னான், நட்ட நடு காட்டுக்குள்ள நல்லா மழை பெய்யுது, 4 அவரைக்காய் மட்டும் நனையாம நிக்குது, அது என்னன்னு கேட்டா பசுமாட்டின் பால்மடி அப்படின்னா. சிந்திச்சு பார்த்துருப்போமா? அப்ப பழைய கதைகளையும் பழங்கால பண்பாட்டையும் என்னைக்கு இழந்தோமோ நாம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நடுவர்களே, அண்ணனுடைய மனைவி அண்ணின்னு சொல்லுவோம். ஆமா, இது நகரத்தில் வாழக்கூடிய செவ்வியல் மரபு. ஆனால் கிராமத்தில் உள்ள மக்கள் அங்க எப்படி சொல்லுவாங்க? குறிப்பா தென்காசி சங்கரவதி வட்டத்தில் மதினி அப்படிமா. மதினி இன்னும் அதை அழகாக நம்முடைய கிராமத்து பிள்ளைகள் சொல்லு, ஏன் மைனி, மதினி என்பது மருவி மைனின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் ஒரு தொனி இருக்கு, ஒரு மனசுக்கான நெருக்கம் இருக்கிறது. இந்த நெருக்கத்தை எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு அப்பாவும் சித்தப்பாவையும் மாமா, அது அங்கிள்லாம் சொல்லலாம், மாமாவையும் அங்கிள் தான். இது விளங்குமா? இந்த இதுல மகிழ்ச்சி இருக்கிறதா? யோசித்து பார்த்தா நடுவர்களே, பழங்கால கதைகள் போனது, பழங்கால சொற்கள் போனது. நம்முடைய கமலக்கண்ணன் ஐயா சொன்னது மாதிரி திருக்குறள் அவர் சொன்னார், அழகா சொன்னார். திருக்குறளுக்கு பல உரைகள் வந்திருக்கு. ஆனால் எத்தனை கோடி தமிழ் மக்கள் பிறந்திருக்கிறார்களோ அத்தனை கோடி பேரும் ஒரு உரை எழுதுகிற அளவுக்கு அது மிகப்பெரிய செவ்வியல் இலக்கியம் என்று சொல்லிட்டு போனார். ஏன்னு கேட்டா, ஒவ்வொருவருடைய அனுபவத்திற்கு தகுந்தது மாதிரி, ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பட்டறிவுக்கு தகுந்தது மாதிரி திருக்குறள் புது பரிமாணம் எடுத்துக்கொண்டே இருக்கும். அதுதான் திருக்குறளின் வலிமை. நடுவர் அவர்களே, நான் மறுபடியும் சொல்லி முடிக்கின்றேன். நல்ல ரசிய மனப்பான்மை இழந்தோம், நிதானத்தை இழந்தோம். ஒரு திருமணத்தை கூட A to Z ஒரு ஒப்பந்தக்காரரை ஒப்படைத்து விட்டு நாம் பேசாமல் இருக்கிறோம். நாம் பரிமாறுகிற அழகு பாழா போனது. எல்லா வகையும் பார்த்து கொண்டிருந்தால், எல்லாவையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக மாற்றத்தை பற்றி மட்டுமே யோசிக்காத ஒரு தலைமுறையாக விளங்கி கொண்டிருக்கிறோம். எனவே நடுவர் அவர்களே, நீங்கள் யோசித்து நல்ல தீர்ப்பை தர வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்க்கையை திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பழைய தமிழ் பண்பாட்டையும் பழமரபு கதைகளையும் விளையாட்டுகளையும் திரும்பவும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க நாம் தயாராக வேண்டும். அதைத்தான் இந்த சமூகம் இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது அந்த காலத்திலே என்பதை சொல்லி எங்களது மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் அருமையாக உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்படி மைக் தட்டையில் சில பேச்சாளர்கள் நடுவர் மைக்கு டெஸ்ட் பண்ணுறாரோன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. போதுங்கிறது அர்த்தம். ஆனால் அவங்க இப்படி தட்டினோன்னா மைக் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் சங்கர்ராமன் சூப்பராக முடிச்சிருக்காரு. எதையும் மறுக்க முடியாது, எதையும் மறுக்க முடியாது. அதை ஒரு பாட்டு பாடினாரு, அது அந்த என்எஸ் கிருஷ்ணனே பாடியிருக்காரு, அது அந்த காலம், அது அந்த காலம்னு. 10 மாதம் குழந்தைய சுமந்து பெற்றது அந்த காலம், ஊசியை போட்டால் கரு உண்டாகும் என்பது இந்த காலம்னா. ஊசியை போட்டால் கரு உண்டாகும் அப்படிங்கிறது இந்த காலம்னார். அது அந்த காலம்னு 1988 வலம்புரி ஜான் டைரக்ட் பண்ணி ஒரு படம் வந்தது, பிரமாதம். 1988 வந்தது அந்த காலம்னு. கருப்பு வெள்ளை டிவி, இன்னைக்கு கலர் டிவி. எனக்கு அதில் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். ஏன்னா நீங்கள்லாம் வந்தால் எங்களுக்கு பெருமை. வி ஆர் ப்ரிவிலேஜ்டு டு ஹேவ் யூ இன் த ஆடியன்ஸ். எனக்கு என்னென்னா, உங்கள் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியா கலர் டிவியான்னு கேட்குறேன். எப்படி உங்கள் வீட்டில் டிவி இருக்காங்கிறான். ஆமாம் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டா கலரா அப்படிங்கிறான். ஏப்பா பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் இல்லையா? என்ன கோமாளித்தனம் இது? இப்போ இவன் கருப்பாக இருக்குன்னா அக்ஷயா கலராக இருக்கா? எப்படி? இந்த நடுவர் கருப்பாக இருக்கிறான், அக்ஷயா கலராக இருக்கிறான். ஏன் கருப்பு கலர் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் தமிழனுடைய கலரே கருப்பு தாயா. தமிழனுடைய கலரே கருப்பு தான். கருப்பாக இருக்கிறதெல்லாம் பெரிய மகத்துவம். மன்மதன் கருப்பு, காமராஜர் கருப்பு, உலகத்தில் பெரிய அழகி கிளியோபாட்ரா கருப்பு, நம்ம குலதெய்வம் கருப்புசாமி. பிரமாதமா கலர் டிவி கருப்பு வெள்ளை போய் கலர் டிவி வந்துருச்சு. தண்ணி பாட்டிலில் பாக்கெட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பாட்டில் சொன்னார் பார்த்தீங்களா? சார், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கையில் ட்ரெயினில் போனோம்னா ஒரு பெரிய கூஜான்னு ஒன்று இருக்கும் பித்தளையில். அது அந்த கழுதை மூடியை திறக்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். பெரிய பெரிய கூஜா. அதில் தண்ணி எடுத்துக்கிட்டு தான் ரயிலுக்கே போவோம். பக்கத்தில் இருக்கவர் கூட பிரயாணம் பண்ணுற பேசஞ்சர், அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னா சந்தோஷமாக கொடுப்போம். நான் சொல்கிறது, நான் 80 வருஷத்துக்கு முன்னாடி, 75 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக கொடுப்போம். இப்போது 20 ரூபா கொடுத்து அக்வா ஃபினா, 20 ரூபா கொடுத்து இன்னும் என்னது பிஸ்லேரி. இந்த பாருங்க, பெத்த பிள்ளைய அனாதையா ட்ரெயினில் விட்டுட்டு பாட்டில் இப்படி வச்சிருக்காங்க. இப்படி 20 ரூபா கொடுத்த பாட்டில் இப்படி வச்சிருக்கிறான். அண்ணே உங்கள் பிள்ளை எங்கண்ணா? அது கழுது அங்கே எங்கனையா விளையாடிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் சங்கர்ராமே உட்கார்ந்துருக்காரு, விற்குது. அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. 20 ரூபா. அன்னைக்கு பெரிய கூஜாவை திறந்து டம்ளர் நிறைய நம்மளே ஊற்றி பக்கத்தில் இருக்க பேசஞ்சருக்கு கொடுத்துட்டு அவர் குடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் வேணுமா மாமான்னு கேட்ட காலம். சார், ஆஃப்டர் ஆல் வாட்டர் சார், பெரிய விசேஷம் கிடையாது. தண்ணி. ஒரு காலத்தில் குளத்தில் இறங்கி குளத்திலேயே காலை கழுவிட்டு, குளத்தில் இறங்கி காலை கழுவிட்டு காலை கழுவின தண்ணியை அப்படி விலக்கி விட்டுட்டு அள்ளி குடிச்ச சார், ஒரு நோய் வரல. இன்னைக்கு காய்ச்சின தண்ணியை தான் குடிக்கிறோம். திடீர்னு கேன்சருங்கிறாங்க. இல்லை, அவர் ட்ரிங்க்ஸ் போட மாட்டார், ஸ்மோக் பண்ண மாட்டார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார், அவருக்கு எப்படி கேன்சர் வந்தது? டாக்டர் சொல்கிறாரு, எனக்கு வருமானம் வரணும்ல, அதுக்காக வந்தது. இப்படி பதில். எனக்கு நான் நல்லா இருக்க வேண்டாமா, அதுக்காக வந்தது. போச்சு சார், எல்லாம் போச்சு சார். அழுதுட்டார். சங்கர்ராமன் இன்னைக்கு பேசவா செஞ்சாரு? அழுதுருக்கார். போச்சேயா, எல்லாம் போச்சேயா. இப்போ வயசில் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அக்ஷயா நல்லா யோசிப்பாங்க. இந்த காலத்தில் என்னென்ன மகிழ்ச்சியெல்லாம் இருக்குது. இல்லாமல் ஒருத்தங்க அந்த தலைப்பை ஏற்றுக்கிட்டு வரமாட்டாங்கல்ல. ஏதோ மகிழ்ச்சி இருக்குது, அது என்னன்னு சொல்கிறதுக்காக இப்போ உங்கள் முன்னாடி வர்றது தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிற அக்ஷயா அவர்கள்.
சில்லெனும் தென்றல் சிந்தையை புதுப்பிக்க, கொஞ்சும் அழகு கொளிக்கும் குற்றாலம் உடை தென்காசியிலே, விஞ்சும் அறிவு செழிக்கும் இந்த புத்தக திருவிழாவிலே வந்தமர்ந்திருக்கும் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இன்றைக்கான தலைப்பு எது மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த காலத்திலா இந்த காலத்திலா என்பது தலைப்பு. நடுவரையா அவர்கள் தொடங்கும் போது ஒரு மகிழ்ச்சியின் பட்டியலை சொன்னார்கள், எதுவெல்லாம் மகிழ்ச்சி என்று. நான் சில மகிழ்ச்சியை உங்களுக்கு சொல்கிறேன். கருப்பு அங்கி அணிந்து பட்டம் வாங்கும் தன் மகனை மேடையில் பார்த்து, கற்கள் உடைத்தும் கலப்பை சுமந்தும் காப்பு காய்த்த தன் கரங்களோடு கண்ணீர் மல்க கரவொலி எழுப்புகிறாரே ஒரு தந்தை, அந்த காட்சி மகிழ்ச்சியானது. அவை ஏறி அரங்கேற்றம் செய்யும் தன் மகளை பார்த்து மேடையில் ஏறி ஆடி பாட வேண்டும் என்று தன்னுடைய கன்னி பருவ கனவு கலைந்தோடியதை இன்றைக்கு மகள் வழியே நேரடியாக பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறாளே ஒரு தாய், அந்த காட்சி மகிழ்ச்சியானது. குறையோடு பிறந்த தன் குழந்தை இன்றைக்கு இருக்கிற மருத்துவ தொழில்நுட்ப வளர்ச்சியினால் குணமாகி துள்ளி குதித்தோடும் காட்சியை பார்த்து பேரானந்தம் அடைகிறாளே ஒரு தாய், அந்த காட்சி மகிழ்ச்சியானது. ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கலப்பை சுமக்கிறவனின் மகன் கைகளில் புத்தகம் தவழும் கல்வி வளர்ச்சி இருக்கிற இன்றைய காலம் மகிழ்ச்சியானது. பெண்கள் எல்லாம் அவை என்ன, அவைக்கு பக்கத்திலேயே வரக்கூடாது என்று சொன்ன காலம் மாறி ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இந்த மேடையிலும் கோலோச்சி இருக்கிறோம் என்று சொன்னால் பெண்களுக்கான உரிமை பெறப்பட்ட இந்த காலம் மகிழ்ச்சியானது. நோய் வந்து மாண்டால் கூட பேயடித்து மாண்டதாய் மூட நம்பிக்கை இருந்த காலம் மாறி இன்றைக்கு மருத்துவத்தில் தமிழகம் முதலிடம் என்று சொல்லும் அளவிற்கு மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், எத்தனை தடைகள் வந்தாலும் நீட்டிலும் நம் மாணவர்கள் சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் மகிழ்ச்சியானது. சார், சோசியல் மீடியாவை பற்றி, போனை பத்தி நிறைய குறைகள் ஐயா சொன்னாங்க. இருக்குதான், எல்லா வளர்ச்சியிலும் ஏதேனும் ஒரு பிழை இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட இந்த சமூக வலைதளம் என்பதும் அலைபேசி என்பதும் எத்தனை பெரிய வரம் தெரியுமா? நான் சொல்றேன், ஆயிரம் ஆயிரம் திறமைகளை தன்னுள்ளே அடக்கி கொண்டு அதை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்போ ஒரு அங்கீகாரமோ ஒரு சபையோ கிடைக்காமல், தனக்கு பின்புலவோ அந்தஸ்தோ சிபாரிசோ எதுவும் இல்லாமல் முடங்கி கிடக்கிற எத்தனை ஆயிரம் இளைஞர்களுக்கு ஒரு உலகம் முழுக்கும் பார்க்கக்கூடிய மேடையை இந்த சமூக வலைதளம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இது எத்தனை பெரிய வரம்! சபை கிடைத்தால் தான் ஒருவன் தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியும் என்ற சூழலில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் நானே எனக்கான மேடையை உருவாக்கி கொள்கிறேன் என்று இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் மகிழ்ச்சியானதுதான். சார், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்று அவ்வை சொன்னாள். சென்றிடுவீர் எட்டு திக்கும் செல்வங்கள் யாரும் கொண்டு வந்து இங்கு சேர்த்திடுவீர்னு கவிஞர் சொன்னாரே. ஆனா அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு திறமை இருந்து வாய்ப்பு இருந்து வெளியில அனுப்ப பயந்தோம். ஏன்னா கண்ணு தெரியாத தூரத்துல அனுப்பிச்சிட்டு என்னங்க பண்றது. ஆனால் இன்னைக்கு தைரியமா அனுப்புறோமே, படிக்கவோ வேலை பார்க்கவோ எந்த தைரியம்? ஏதாவது ஒண்ணுன்னா போன் இருக்கு, ஒரு கால் பண்ணா போதும், நினைச்ச நேரத்துல பிள்ளை முகத்தை பார்க்க முடியும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு வசதிகள் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த காலம் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான காலம் தானே. அதை விடுங்க, நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக குடும்பம், குழந்தை, பெற்றோர்கள் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாட்டிற்காக உழைக்கிற ராணுவ வீரர்களின் மனைவியும் குடும்பமும் இந்த சமூக வலைதளத்தாலும் அலைபேசியாலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நன்றியை, வளர்ச்சியை நாம் மறந்துவிட்டு பேசக்கூடாது. சார், பெண்கள்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? ஐயா போச்சேன்னு வருத்தப்பட்டாரு. சார், அந்த காலம், அதாவது பெண்கள் கூட்டி பெருக்கி சமைச்சு குடும்பமா வாழ்ந்து இப்படியெல்லாம் வாழ்ந்த காலம் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலம்னு உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு யார் சொன்னா? கேளுமா, திருப்பி கேளுமா. யார் சொன்னா? உங்களுக்கு யாருங்க சொன்னா? யார் சொன்னா பதில் சொல்லும். சார், வெறும் பிள்ளை பெக்கிற இயந்திரமாகவும் சம்பளம் இல்லாத வேலையாளாகவும் பெண்கள் நடத்தப்பட்ட அந்த காலம் பெண்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியான காலம் இல்லை.
பெண்களுக்கு சமைக்க தான் தெரியும், சாதிக்க தெரியாது என்கிற கட்டமைப்பை உடைத்து அந்த சமையலையே சாதனையாக மாற்றுவோம் என்று சொல்லி தனக்கு தெரிந்த சமையல் கலையை இந்த வலைதளங்கள் மூலமாகவும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தொழில்நுட்பம் மூலமாகவும் மதுரையில் இருக்கிற அம்மா உலகம் முழுவதும் தன்னுடைய மசாலா பொருளை விற்று இன்றைக்கு தொழில் முனைவோராக ஆகி இருக்கிறாள் என்று சொன்னால் இந்த சுய சம்பாத்தியமும் இந்த சுய சம்பாத்தியம் தருகிற சுய மரியாதையும் சுதந்திரமும் தான் இன்றைய பெண்களுக்கு மகிழ்ச்சி என்பதுதான் என்னுடைய வாதம். சரி, யதார்த்தத்தை பார்ப்போமே. ஒரு இளம் இளைஞருடைய மனதிலிருந்து பேசுவோம். இட்லி தோசை சாப்பிடவே தீபாவளி பொங்கல் வரை காத்திருந்த அந்த கால மகிழ்ச்சியானதா, இத்தாலிய நாட்டு உணவையும் இந்தியாவில் வைத்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுற எங்களுடைய இந்த காலம் மகிழ்ச்சியானதா? ஒரு சாமானியன் டிவி பார்ப்பதே பெரும் கனவாக இருந்த அன்றைய காலம் மகிழ்ச்சியானதா? சாமானியனையே டிவியில் பார்க்கிற அளவிற்கு வாய்ப்புகள் பெருகி இருக்கிற இன்றைய காலம் மகிழ்ச்சியானதா? வாரம் ஒரு முறை ஒளியும் ஒளியும் பார்த்த உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? வாரம் புது புது படமா பார்க்கிற எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? சார், அத்தை மகளையும் அடுத்த வீட்டு பொண்ணையுமே காதலிக்க கஷ்டப்பட்டு காதலிச்சு அதை சொல்ல கஷ்டப்பட்டு கடைசி வரையும் சொல்லாமலே முடிந்து போன காதல்கள் நிறைந்த அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? அமெரிக்கா பொண்ணையும் ஆன்லைன்ல அசால்ட்டா ஓகே பண்ணி கல்யாணம் பண்ற இன்றைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? இந்த அசால்ட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தமா? இல்ல அசால்ட்டுங்கிறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அசால்ட்டனா எளிமையா அப்படி சொல்லிக்கலாங்க. ஆனா ஆங்கிலத்துல அசால்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அட்டாக்னு அர்த்தம். காதலால் அட்டாக் பண்றோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அசால்ட்டா காதலிக்கிறதுனா கொன்னுட்டாங்கன்னு அர்த்தம். அதுவும் எங்க ஐயா இருக்காங்களே, நான் கூட சமீபமா அந்த படங்கள்லாம் பார்க்கலங்க. எங்க ஐயா அப் டு டேட்ல இருப்பாங்க, நடுவர் ஐயா. நேற்று வந்த படம் கூட ஐயாவுக்கு தெரியும். அந்த படத்தை பார்த்துட்டு உடனே அந்த படத்தில் பேசப்படுகிற கருத்துகளையும் காட்டப்படுகிற காட்சிகளையும் உடனே முகநூல்ல எழுதுவாங்க. ஆக முதுமை என்பது வயதிற்கும் உடலுக்கும் தானே தவிர மனதிற்கு இல்லை என்று இன்றைக்கு பல முதியவர்களின் தனிமையை போக்குகிற அளவிற்கு இன்றைக்கு உங்களுடைய சுற்றுச்சூழல் மாறி இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் எல்லோருக்கும் இன்றைய காலம் மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம். நம்முடைய சமூகத்தின் முன்னேற்றத்தினுடைய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்தில் படிப்பதற்கான வாய்ப்பு, உரிமை எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? அது மட்டும் இல்ல, அப்படியே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் என்ன படிக்கணுங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்ம பலருக்கு இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு கேட்டரிங் கல்லூரிகளில் பெண்களுக்கு இணையாக ஆண்களும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவுகளில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் தங்கள் விருப்பப்பட்ட படிப்பை தாங்கள் விருப்பப்பட்ட கல்லூரிகளில் படிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வளர்ச்சி இன்றைய சூழலில் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியை தானே தருகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமான விஷயத்தை சொல்லவா? அந்த காலத்தில் நீங்க நிறைய மகிழ்ச்சி சொன்னீங்களா ஐயா, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காத மகிழ்ச்சியை நான் சொல்றேன். என்னமா அது? ஆணுக்கும் ஆணுக்கும் நட்பு இருந்திருக்கு உங்க காலத்துல, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் நட்பு இருந்திருக்கு உங்கள் காலத்துல. ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு இருக்கிறதே, அந்த பேரானந்தத்தை உணர்ந்தவர்கள் இன்றைய காலத்தில் வாழ்பவர்கள் தான் இளைஞர்கள். ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாலே காதல் தான் என்று பார்க்கப்பட்ட காலத்தில் உங்களுக்கு அந்த காலத்தில் இதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்றைய இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் நட்பு கொண்டு எத்தனை பெரிய வாழ்க்கை சந்தோஷத்தை இந்த சமூகத்திலே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது எல்லா விதத்திலும் இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் உரிமையையும் வாய்ப்பையும் வளர்ச்சியையும் கொடுக்கிற ஒரு வளமான காலத்தை இன்றைய நாளில் தான் சந்தோஷமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி நாம பேசிட்டு இருக்கோம். சார், பொருளாதாரத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டு, பாலினத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டு, சாதி மதத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டு. அவர்களுக்கும் அன்றைய கால மகிழ்ச்சியாக இருந்ததா என்று யோசித்து பார்த்தால் அவர்களுக்கான உரிமையும் அவர்களுக்கான வாய்ப்பும் அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டு வளர்ச்சியடைந்த சமூகமாக மாறி இருக்கிற இன்றைக்கு தான் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான காலம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க brevity is the soul of wit அப்படிம்பாங்க. சுருக்கமா பேசுறது தான் ஞானத்தினுடைய அடையாளம். ஞானத்தினுடைய அடையாளம்ங்கிறது சுருக்கமாக பேசணும். அதனால தான் திருக்குறளுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை.
நீங்க சங்க இலக்கியத்தை நீளமா 30-40 வரியில படிக்கிற இலக்கியத்தை அவர் 1.25 அடியில சொல்லிடுவார் விஷயத்தை. சங்க இலக்கியத்துல 30 வரியில சொன்ன விஷயத்தை திருவள்ளுவர் 1.25 அடியில சொல்லிடுவார். அப்போ திருக்குறள் ஸ்டாண்ட்ஸ் நீளமா சொன்னா சரி. அதனால நீங்க எங்களை மன்னிக்கணும், வேற வழி இல்லை நேரத்தை. ஆனா கொடுத்த நேரத்தில் பிரமாதமா பேசிடுவார். என்ன துணி, என்ன மகிழ்ச்சி, என்ன அந்த காலத்தில் என்ன பொம்பளை பிள்ளைகளை மதிச்ச நீ? பொம்பளை பிள்ளை என்னங்க நான் ஒன்று பொஞ்சாதி வந்து என்னங்க நான் ஒன்று என்ன உள்ள போ, பொம்பளையா லட்சணமாயிரு, இல்லைன்னா லட்சணமான பொம்பளையாரு. எப்படி? பொம்பளையா லட்சணமாயிரு, இல்லைன்னா லட்சணமான பொம்பளையாரு. பேசப்படாது. ஆம்பளைங்க இருக்க இடத்துல பொம்பளைக்கு என்ன வேலை? அவ திருப்பி கேட்டிருந்தான்னு வைங்க, பொம்பளை இல்லாமல் ஆம்பளைகளுக்கு என்ன வாழ்க்கைன்னு கேட்டிருந்தான்னு வைங்க, கேட்கல. அதெல்லாம் இன்னைக்கு விடுதலை பெற்றுட்டாங்கய்யா. கல்வி எவ்வளவு வளர்ந்துருக்கு, மருத்துவம் எவ்வளவு வளர்ந்துருக்கு. இந்த லைட்டு, இந்த வீடியோகிராஃபு, நான் 1973 முதல் மேடை தென்காட்சி திருவள்ளுவர் கழக மேடை எனக்கு 1973 52 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த முதல் மேடை என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தாத்தாவுக்கு என் பேரனுக்கு பேத்திக்கு காட்ட முடியல சார். இப்ப இன்னைக்கு தென்காட்சி 4வது புத்தக திருவிழாவில் நான் பட்டிமன்றத்தில் கலந்துக்கிட்டேன்டா அப்படின்னு என் பேரன் அவன் மவனுக்கு காட்டுவாயா இந்த வீடியோவை காட்டி. என் பேர அவன் மவனுக்கு எங்க தாத்தாடா பேசுவார்ரா, வீட்டில் தான் பேச மாட்டாரு, ஆனா மேட்டையில் பேசுவார் தெரியுமா, நல்லா பேசுவார்ரா அப்படின்னு காட்டுவான்ல. அந்த வசதி அன்னைக்கு இருந்ததா? என்ன அந்த காலம், அந்த எப்போ பார்த்தாலும் அந்த எங்க அப்பா அப்படித்தான். நான்லாம் அந்த நிறுத்தியா, எப்போ பார்த்தாலும் அந்த காலம் அந்த காலம்னு. நான்லாம் அந்த காலத்தில் ஆற்ற கிராஸ் பண்ணி வெறுங்காலோட நடந்து போய் படித்தேன். நமக்கு மனசுக்குள்ள படிச்ச நான் நம்பணும். படிச்ச அப்புறம் எதுக்கு தறி நெஞ்சுக்கிட்டு இருந்த? படிச்சேன்னா ஏன் தறி நெஞ்சுக்கிட்டு இருந்த? 2ஆம் கிளாஸோட ஸ்டாப்பு, அதுவும் ஃபெயிலு, தறி நெஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் பிச்சு உதறிட்டாங்க. இன்னைக்கு அக்ஷயா அப்படித்தான் இருக்கணும். அதனால தான் பாரதி பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, அதில் அந்த வரியில் ரொம்ப நுணுக்கமாக காக்கணும். பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா அப்படின்னா என்ன அர்த்தம்? டே ஆம்பளை பயலுவலா, இலை இங்க பாருங்கடா, பெண்மை வாழ்கென்று கூத்திடுங்கள், பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா. எவ்வளவு நுணுக்கம் அதில் வச்சிருக்கான் பாருங்க. ஆம்பளைகளுக்கு சொன்ன வார்த்தை அது. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பெண்களுக்காக போராடணும் பூரா ஆம்பளை. ஒரு விவேகானந்தர், ஒரு ராஜா ராம் மோகன் ராய், ஒரு சிவானந்த பரமஹம்சர், பெரியார், எல்லாரும் பெரியார்லாம் இல்லைன்னா பெரியார் பெண் கல்விக்கு பாடுபட்ட உடனே ஔவையாருக்கு படிக்கிறதுக்கு பெரியாரா காரணம்? லூசு. ஔவையார் படிக்கிறதுக்கு பெரியார். ஔவையார் காலத்தில் எத்தனை பேரா படித்தாங்க? எத்தனை பேருமா ரெவன்யூ ஆஃபீஸராக இருந்தாங்க ஔவையார் காலத்தில்? நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனை பேர் கலெக்டருக்கு சமமாக வந்து மனைவி உட்கார்ந்தாங்க? உடனே பெரியாரா சொல்லியா காரைக்கால் அம்மையார் படித்தா? பெரியார் சொல்லியா பெரியாரா வந்து அவ யாரு? கண்ணகி போய் நெடுஞ்செழியன் அவை களத்தில் வழக்காடுனாலே அந்த வழக்காடுறதுக்கு டிப்ஸ் கொடுத்தது பெரியாரா? லூசு போயிடுவோம். அன்னைக்கு படிக்கவே விடலடா, இன்னைக்கு படிக்க வச்சிருக்காங்கடா. படிக்க வச்சதுக்கு அவர் ஒரு காரணம்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. தொலைங்கண்ணா, விடுங்க. ஒரு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன செய்யறது, விட்டு தொலைங்க. ஏமா என்ன நீங்க என்ன விருந்துக்கு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? வாங்கப்பா, பதில் சொல்லுங்கப்பா.
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். உங்கள் வாழ்த்துக்களை அன்போடு வேண்டுகிறேன். இந்த 4வது பொதுகை புத்தக திருவிழாவை இங்கு சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் தென்காசி பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்கள். பேராசிரியர் ஐயா நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் அறிஞர்களுக்கும் கூட என்னுடைய வணக்கங்கள். அருமையான ஒரு தலைப்பு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அந்த காலத்திலா இந்த காலத்திலா. இந்த தலைப்பை கேட்ட உடனே நமக்கு மனசுக்கு நல்லா தெரியும் அது அந்த காலம்தான். ஆனா இந்த காலம்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தால் தூக்கம் கண்ணை கட்டுமே, அது அந்த காலம். மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே, அது இந்த காலம். அவ்வளவுதான். தூக்கத்துக்கே நமக்கு வக்கில்லையே, இதுல மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எதுக்குன்னு கேட்கேன். என்ன கழுத புழுங்குதுன்னு ஏசியை போட்டா ஏசி வெடிச்சு செத்து போயிடுறாங்க. புழுங்குதுன்னு ஏசியை போட்டாங்க, ஏசி டமால்னு வெடிச்சு அடுத்த நாள் பார்த்தா ஊன்னு சவுண்டு கேட்குது. பக்கத்து வீட்டு அக்கா கேட்குது, என்ன பக்கத்து வீட்டில் என்ன ஏசி வெடித்து நம்ம ஏசி மரணம். இப்படி ஏசி வெடிச்சு ஏசி மரணமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசிக்கு தெரியுமா அசிஸ்டன்ட் கமிஷனர்னு? அது வெடிச்சிருச்சு. அதான் சபாஸ். அக்ஷயா நான் இன்னைக்கு தான் முதன் முறையா நேரடியா சந்திக்கிறேன். தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க ஊருக்கு உங்களை வரவேற்கிறேன் அக்ஷயா, வணக்கம். சபாஸ். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம், போன் இருக்கிற தைரியத்துல இன்னைக்கு பிள்ளைகளை வெளியில விடுறாங்கன்னு சொல்றீங்களா, மாத்திக்கோங்க. போன் இருக்கிற பயத்துல பிள்ளைகளை இன்னைக்கு தனியா விட முடியாத சூழ்நிலையில பெற்றோர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சமூக வலைதளம் அப்படிங்கிறது ஒரு பெருவழி. இந்த பெருவழியில பெண்கள் எல்லாம் முன்னேறி வராங்கல்ல, இது அந்த காலத்துல இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க, இதை நான் நிறைய நேரம் மனசுக்குள்ள உட்காந்து தனியா இருக்கையிலலாம் சிந்திச்சு பார்த்துருக்கேன். சமூக வலைதளங்கள்ல சமையல் பண்ற, கோலம் போடுற, வீட்டு வேலை எப்படி செய்யணும்னு சொல்ற, துணிகளை மடிக்கிற பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அரசியல் பேசுற, புத்தகங்களை பேசுற, கவிதைகளை சிலாகிக்கிற, ஆன்மீகம் பேசுற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? ரொம்ப சொற்பங்க. நீதான் சொல்லணும். உன் தலையெழுத்து கிடையாது. இன்னும் சிக்கல்ல தான் இருக்கோங்கிற தெளிவே இல்லாத காலத்துல இருக்கோம். இந்த கால பிள்ளைகள் இப்படித்தான் இருக்காங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அப்புறம் சொன்னாங்க மருத்துவம் பெருகுனதுனால நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். ஐயா, முன்னெல்லாம் காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா என்ன செய்யும் தெரியுமா, தரன்னு இழுத்து தெரு முனையில இருக்கிற முப்படாதி அம்மா கோயிலுக்கு கூட்டு போகும். முப்படாதி அம்மா கோயில்ல ஒரு பூசாரி இருப்பார், கையில வேப்பலை வச்சிருப்பாரு, தலையில சப்பு சப்பு சப்புன்னு 4 தடவை அடிச்சு திருநீர் போடுவாரு. காய்ச்சல் போயிரும், எங்க போகுதுன்னே தெரியாது, போயிரும். சளி கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சூடனை போக்கட்டி கொடுக்கறதுன்னு ஒண்ணு செய்வாங்க, எங்க ஆட்சி செய்யும். அந்த சூடனை போக்கட்டி கொடுத்த உடனே கட கட கடன்னு வாந்தி எடுப்போம், சளி எல்லாம் சரியா போயிரும், பள்ளிக்கூடங்களையும் போயிரும். ஆனா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில போய் ஒரு 520 ரூபா பில்லு எழுதுனாதான் சளி சரியா போகுது. எவ்வளவு ரூபா? 520 ரூபாங்க. எதுக்கு? சளிக்கா? சளி, அதுக்கு பில்லு, மாத்திரை மருந்து. அது அந்த பிள்ளைக்கு கொடுக்கும்னா நம்ம படுத்த பாடு இருக்கு பாருங்க, அது அதுக்கு மேல. இவ்வளவு பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு எங்க இருந்து உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியலைங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சண்டை நடந்ததுங்கய்யா, சரியா உள்ள சண்டை, ஏதோடு சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, சாம்பார்ல உப்பு கூடி இருக்கு. என்ன உப்பு கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுல ஆரம்பிச்ச சண்டை பெருசாயிருச்சு. நம்ம தான் இப்ப நிறைய பேசுறோம்ல, சண்டை பெருசாயிருச்சு. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு தாத்தா அங்க உட்காந்து கெக்கன்னு சிரிச்சுட்டு இருக்காரு. சரியா உள்ள சிரிப்பு, எனக்கு கோவம். மனிதாபிமானி. ஆமா, சேனம். தாத்தா போய் விளக்கு தீத்து விடு, ஒரு பெரிய ஆளா நல்ல ஆளா போய் விளக்கு தீத்து விடு. இல்ல செவனே நேரு இங்க உட்காந்து எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, சிரிக்கதான் ஒட்டவே மாட்டேக்காரு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுதாரு, நானும் உங்க ஆசையும் இப்படித்தான் சண்டை ஓட்டோன்னு சிரிக்காரு. சரி, சண்டை ஓட்டதுக்கு இப்படி பல்ல கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களான்னு அந்த சண்டைய கேட்டனா, இது மாதிரி சண்டை தான், ஏன் மண்டைய அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. மண்டைய எனக்கு பதறுது, ஏன் மண்டைய அப்படின்னு சொல்லிட்டு கக்கன்னு சிரிக்கிறாரு. என்ன சொல்லுன்னா, மண்டைய உடைச்சுட்டா அப்படிங்காரு.
உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிக்காரு. உள்ள இருந்து எங்க ஆச்சி வந்து மண்டையில அடிச்ச அடியில கலங்கிட்டு அதனால சிரிக்காரு. மண்டைய உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உள்ள இருந்து வந்த ஆச்சி கம்முனு கிடையும். சின்ன பிள்ளைகிட்ட என்னத்த பேசிக்கிறதுக்கு என்ன வெக்கப்பட்டுக்கிட்டே போகுதுங்க. என்னங்க நான் நினைச்சேன் எதுத்த வீட்டுல எப்படி சண்டை நடக்கு, சாம்பார்ல உப்பு கூட்டினதுக்கு இந்த மனுஷன் சண்டை ஓட்டு மண்டையில ஒரு தழும்பு வேற இருக்கு. இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பாட்டி வந்து பேசாம இரும்னு வெக்கப்பட்டுட்டு போகுது. இந்த அந்யோன்யம் எவ்வளவு சண்டை இருந்தாலும் அதற்கு மேல் உள்ள அன்பு இப்ப இருக்காங்க. இருக்கா? அதுதான் மகிழ்ச்சி. நீங்க முன்ன ரேடியோ பெட்டி இருக்கும், வீட்டுல ஃபேன் இருக்கும், இதெல்லாம் ரிப்பேர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரியா ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல அப்பா அதை சரி பண்ணுவார். இல்ல இல்ல இந்த மேல விட்டு மாமாவை கூட்டுவா சரி பண்ணிடுவார். இன்னும் மேல விட்டு மாமா வருவார். என்ன பிரச்சனை, இந்த டிவி ஓட மாட்டேங்குதா, அலையா தெரியுது என்னன்னு பாரு அப்படின்னா அவங்க பாத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு டிவி ஓடலைன்னா என்ன செய்தாங்க, மாத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் உறவுகளையும், எந்த உறவாவது சரியில்லை அப்படின்னா என்ன, நீ எதுக்கு இப்படி கோச்சுக்கிட்டு நிக்க, நீ தானே தாய் மாமே, உனக்கு இல்லாத உரிமையா, நீலாம் சபையில வந்து நிக்கணும் அப்படின்னு உடைசலை சரி செய்த காலம் அந்த காலம். இன்று உடைசலை மேலும் உடைக்கின்ற காலம் இந்த காலம். அந்த காலத்துல இருந்ததுதான் மகிழ்ச்சி. அப்புறம் சொன்னாங்க இப்ப பெண்கள்லாம் தைரியமா போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்கு, போலீஸ் ட்ராக் பண்றாங்க, ஃபோன் பண்ணிடலாம், நம்ம யாருக்குனாலும் பாதுகாப்பா போய் வரலாம், இந்த மாதிரி சொல்றாங்க. உன்ன காலத்துல வெளியில கிளம்புனோம்னா ஆச்சி சொல்லுவாங்க, வெளியூர் போறியா, ஆமா. படிக்க போறியா, ஆமா. பார்த்து சூதானமா போன்னு, சரி போயிட்டு வரேன். ரூபா வச்சிருக்கியா, 2 சேப்பில் வச்சுக்கோ, மேல் சேப்பில் 1 கீழ் சேப்பில் 1, 2 சேப்பில் வச்சுக்கோ, ஒரு சேப்பில் மட்டும் ரூபா வைக்காது. சரியாச்சு. கிளம்பையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எட்டி பார்த்து கவனமா போயிட்டு வா, ஓன் முந்தி ஓன் கையிலன்னு சொல்லுவா. நீங்க என்ன மொபைல் ஆப் இருக்கட்டுங்க, எத்தனை செயலி வரட்டுங்க, இங்க ஆட்சி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தருகிற நம்பிக்கையும் தைரியமும் வேற எதுலயும் வராதுங்க. அங்க இருந்ததுங்க மகிழ்ச்சி. இன்னைக்கு குழந்தை வளர்ப்புங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோங்கய்யா, எல்லா வசதியும். அவங்களுக்கு ஏசி போட்ட ரூம் வச்சு கொடுத்துருக்கோம், பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், புத்தகம் வாங்கி கொடுக்கோம், டிராயிங் புக் வாங்கி தரோம், நிறைய காஸ்ட்லியான பொருட்கள் கிஃப்ட் பண்ணுறோம், இது எல்லாமே செஞ்சு தரோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த பொதிகை புத்தக திருவிழாவில் ஒரு செய்தியாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது அரிதான விலை உயர்ந்த ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய நேரத்தை. ஐயா எங்க அணி தலைவர் சொன்னாங்க, சொல்லுங்க குழந்தைங்க ஒரு ஊர்ல ஒரு பாட்டி சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைகள் சொல்வதற்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகள் சொல்வதை இந்த உலகம் சொல்லும் சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்கு கொட்டுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டோங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்லுங்க. அந்த காலத்துல பாட்டி கதை சொல்லாங்கிறத தாண்டி நம்ம சொல்லுதத பாட்டி கேட்டாங்க. தத்தக்க புத்தக்கன்னு சொன்னாலும் காது கொடுத்து கேட்க காதுகள் இருந்தது. இன்று காதுகளுக்காக அலைகின்ற குழந்தைகள் இருக்கிறாங்கிறது வருத்தமான விஷயங்க. ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி நிறைவு செய்றேன். சசிதாஸ் தேஷ்பாண்டே ராபின் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அம்மா வேலைக்காரி, அப்பா அறிவாளி. அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பறவையை பத்தி எழுதிட்டு வரணும். அப்ப யாருமே எழுதாத ஒரு பறவையை பத்தி எழுதிட்டு வரணும்னு அவங்க அப்பாவுக்காக காத்திருக்காங்க. அவங்க அப்பா வேலையில இருந்து திரும்ப நேரம் ஆகுது. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நான் சின்ன வயசுல எங்க பாட்டி கூட கோவிலுக்கு போவேன், அங்க மயில் இருக்கும், அதை பத்தி சொல்றேன், நான் தமிழ்ல சொல்றேன், நீ ஆங்கிலத்துல எழுதி கொண்டுறாங்க. ஏமா பிசாம இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, கம்முனு இரு. எப்பயும் சொல்ற அதே வார்த்தைகளை அந்த பெண் பிரயோகிக்கிறா. மறுபடி முயற்சி பண்ணி பாக்குறாங்க, முடியல. அந்த 12 மணிக்கு அப்பா வந்தாரு. அப்பா வந்த உடனே கேட்டு எழுதி ராபின் அப்படிங்கிற ஒரு அரிதான பறவையை பத்தி கட்டுரை எழுதியாச்சு. அந்த பொண்ணு தூங்க போயிட்டான், தனியான அறையில தூங்க போயிட்டான். நான் சொல்ற கதை வெளிநாட்டுல நடந்த கதை. தூங்க போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட முனகல் சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குது. அவன் நம்மகிட்ட பேச மாட்டாளே, நம்மள அவளுக்கு பிடிக்காதே, போக வேணாம். அம்மா யோசிச்சுட்டு அப்பாவை எழுப்ப பாக்குறாங்க. அப்பா ஹெட்போன் மாட்டிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்காரு. இவரை எழுப்புறதுக்கு நம்ம அந்த பிள்ளைகிட்டே போய் பேசிடலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா
அந்த அறைக்குள்ள போறாங்க. அந்த பெண் தன்னோட முட்டை கட்டி தலைய அந்த முட்டுக்குள்ள புதைச்சு உட்கார்ந்து அழுகிறாள். ஏத்தே என் பிள்ளை அழுவுதே, எதுக்கு அழுவுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பதறி போய் சரி பார்க்கையில தான் தெரியுது அந்த பெண் வயதிற்கு வந்து விட்டாள், பெரிய மனுஷி ஆகிட்டான்னு தெரியுது. நம்ம என்ன செய்யறாங்க, அந்த பொண்ணை பொத்துனாப்புல கூட்டிட்டு போய் வெது வெதுன்னு தண்ணி வச்சு குளிக்க வச்சு ஒரு சூடான மிதமான சூட்டில் உள்ள ஒரு டம்ளர் பாலை கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க. குடிச்சு முடிச்ச உடனே அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த பாலை குடித்து முடித்த உடனே அந்த பெண் தன்னுடைய தாயின் மடியில் சாய்கிறார். சொல்ல வேண்டிய விவரம்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட மடியில தன் குழந்தை படுத்திருக்காங்கிறது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அந்த அம்மாக்கு. படுத்து கொண்டு அந்த குழந்தை கேட்டாள், அம்மா சின்ன வயசுல பாட்டி கூட போய் மயில் பார்த்தேன்னு சொன்னியே, அந்த மயிலை பத்தி எனக்கு சொல்லே என்று கேட்டாள். இப்படி அந்த கதை முடிகிறது. நீங்க இந்த காலத்துல எத்தனை வசதிகள் வரலாம், இன்டர்நெட் வரலாம், சமூக வலைதளங்கள் வரலாம், அரிதான பறவைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அரிதான விஷயங்களை தேடி தேடி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும் போது அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் நிற்கும் போது உங்களுக்கு கை கொடுப்பது அந்த மயில்தான், அந்த காலம்தான், அந்த காலத்தில் தான் மகிழ்ச்சி என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏ அப்பா, என்ன குரல்! இந்த பாரதியார் சொன்ன மாதிரி வெடிப்புற பேசு. நம்ம அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க போ முடியும், சங்கரேஸ்வரி வீட்டுக்காரர் போன்னு சொல்லிட முடியும். பிரமாதமா அவங்க பேசினதுன்னு ஒரு வரியில சொல்லணும்னா, வசதிகள் நிரம்பி இருப்பது இந்த காலம், வசந்தம் இருந்தது அந்த காலம். அவ்வளவுதான், ஒரே வரி. வசதிகள் இன்னைக்கு நிறைய பெருத்திருக்கு. பாட்டி தாத்தா கதையெல்லாம் சொன்னாங்கல்ல, இப்ப எங்க பாட்டிலாம் எங்க தாத்தா தறி நெஞ்சுக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு அவருக்கு ஒரு வேலை வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு வேலை வந்துட்டுன்னா தார் சுத்திக்கிட்டு இருக்க எங்க ஆட்சி வந்து, அறிவு இருக்கா நாயே, நாயே அறிவு இருக்கா அப்படிம்பாரு. எங்க பாட்டி டக்குன்னு எந்திரிச்சு இல்லைங்கன்னு போயிடுவா. அந்த காலம் சார். இப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா? பிரச்சனைகள் தொடங்குவதும் வார்த்தைகளில், பிரச்சனைகளுக்கு தீர்வும் வார்த்தைகளில். இந்த காலமா இருந்ததுன்னு வைங்க, படிச்ச மனைவியை பார்த்து அறிவு இருக்கா நாயேன்னு சொல்லிட்டான்னு வைங்க. நாயேல வேணாம், அறிவு இருக்கான்னு கேட்டுட்டோம். இல்ல அறிவு இருக்கான்னு கூட கேட்கணும், அறிவுன்னு ஆரம்பிக்கட்டும். யாருக்கு யாரை பார்த்து கேட்ட? ஏய், I am also a PhD. Actually, I earn more than you. Understand? Understand. எப்படி? கீழே நில்லுடா. என்னது குரலை உயர்த்துற? அறிவு இருக்கான்னு கேட்குற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கு. என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்குற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற. செத்து போவ வீணா. மகளிர் காவல் நிலையத்தில் போய் சொன்னேன்னு வை, 78-80 கிலோவில் 2 அக்கா வருவாங்க. அடி கழுத தூக்கி போட்டு மிதிச்சாங்கன்னு வை, உங்க அம்மாட்ட குடிச்ச பால்லாம் வெளியே வந்துடும். என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரமாதம், சூப்பருமா. அப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும். எங்க பாட்டியை பார்த்து அறிவு இருக்கான்னு எங்க தாத்தா கேட்டாரு. அந்த தாத்தா கூட 62 வருஷம் ஒத்துமையா வாழ்ந்தா எங்க பாட்டி. இன்னைக்கு கல்யாணம் பண்றாங்க. டார்லிங், shall we go for outing? Oh yeah, sweetie. அவோ ரெண்டும் பைக்கில் பார்த்தீங்கன்னா கழுதுக்கு எப்படின்னு சொல்றதுன்னே தெரியல. 2 ஆள் போகுதுகளா, ஒரு ஆள் தான் போகுதான்னு தெரியாத அளவுக்கு அவை ஹெல்மெட்டை போட்டிருக்கா, ஹெல்மெட்டை தூக்கிட்டு முன்னு பேசு. சித்திரை மாதம் கத்திரி வெயில் மெரினா பீச்சில் ஒரு தோளில் சாஞ்சுக்கிட்டு 2 உட்கார்ந்துருக்கு. மணல்ல சார். சார், will you believe it? ஹாட் சம்மர், ஹாட்டஸ்ட் சம்மர், மெரினா பீச் மண்ணு சுடுது. 2 உட்கார்ந்துக்கிட்டு காதலிக்கிறாங்களாம். 2 உட்கார்ந்துட்டு சூடு தாங்காம எரும மாடுலாம் நிழல்ல நிக்குது.
எரும மாடுலாம் நிழல்ல நிக்குது, இது ரெண்டு காதலிக்குதான். அப்படி காதலிச்சாங்களா, கல்யாணம் பண்ணாங்களா, பர்த்டே கிஃப்ட். ராத்திரி 12 மணிக்கு அந்த புள்ள தூங்கிட்டு இருக்க புள்ளைய, ஹலோ டார்லிங் டார்லிங் அப்படின்னு, ஹாப்பி பர்த்டே. நாசமா போ, தூக்கத்தை கெடுத்துட்டேடா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி, கேக் கட்டிங், எவ்ரி பர்த்டே புது ட்ரெஸ்ஸு. கரெக்டாக கல்யாணம் ஆகி 2வது வருஷத்துல டைவோர்ஸ். இல்லைன்னு சொல்லிடுவேனி வா. கல்லில் வடித்த சிலையை விட என்னை கருவில் வடித்த தாயை சிறந்தவள் என்று கூறி அவையில் வீற்றிருக்கக்கூடிய பெருந்தகையாளர்கள் உள்ளிட்ட நடுவர் உள்ளிட்ட பெருந்தகையாளர்களை வணங்கி என் தலைப்பிற்குள் நுழைகின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, அதுபோல குறிக்கோள் இல்லாமல் வாழவே கூடாது. அவ்வாறு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், பிறரையும் வாழ வைத்தார்கள். அப்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டதோர் அருமையான தலைப்பு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அந்த காலமா இந்த காலமா. நடுவர்களே உங்க பேசினாங்க, அந்த காலம் அந்த காலம் அந்த காலம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஐயா ஒன்று சொன்னாங்க, திருமணம் என்பது அது ஒரு நிச்சயிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா நடுவர்களே, திருமணம் என்பது யார்கிட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். போவோம், 2 பேரும் போவோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மேரேஜ் பண்ணிக்கணும். எந்த ஒரு செலவும் கிடையாது. அந்த வெத்தலை இருக்குது தெரியுமா, வெத்தலை, அந்த வெத்தலையும் பாக்கு இருக்குது தெரியுமா. வெத்தலைங்கிறது ஒரு ஆண் வச்சுக்கோங்க, பாக்குங்கிறது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. இந்த திருமணம்ங்கிறது என்ன தெரியுமா, அந்த சுண்ணாம்பு மாதிரி அப்படி சேர்த்து போட்டாதான் அந்த நாக்கு செவக்கும். இல்லை, சுண்ணாம்பு யாரு? திருமணம். வெத்தலை கணவன், பாக்கு மனைவி, சுண்ணாம்பு யாரு? இணைக்கக்கூடிய மனம், அதான் திருமணம். சுண்ணாம்பு தான் செவக்க வைக்குது. இப்படி இருக்குது இந்த காலத்துல. திருமணம்ல யாரையும் கூப்பிடணும் அவசியம் இல்லை. அந்த ஐயா சொன்னாங்க, சாப்பிட வராங்க, தட்டில் போடுறாங்க, சாப்பிட்றாங்க, என்னமோ செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாங்க முன்னாடிலாம் நீங்க என்ன செய்வீங்க, விருந்தினர்களை அழைச்சி கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைப்பீங்க. விருந்து வச்சு முடிச்சு ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருப்பாரு, என்ன சாம்பார் உப்பு இல்லை, வத்த குழம்புல எண்ணெயா இருக்கு, குறைகள் சொல்லுவதாக இருப்பது அந்த காலம். எங்களுக்கு அந்த குறைகளே தேவையில்லை. 2 பேரும் போனோமா, ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனோமா, ஒரு கல்யாணத்தை பண்ணோமா, முடிச்சோமான்னு இந்த காலம். ரொம்ப சிம்பிள். செலவுகளை குறைக்கக்கூடியது இந்த காலம் நடுவர்களே. அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, சமூக ஊடகங்கள் எவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறது தெரியுமா, சமூக ஊடகங்கள் எதற்கு பயன்படும் தெரியுமா, ஒன்றுத்திற்கும் ஆகாதுன்னு 2 நிமிஷம் சமூக ஊடகத்தை மட்டுமே பேசிட்டு போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, நீங்க பேசும்போது அறிமுகப்படுத்தும் போது கூட சொன்னீங்க, அம்மா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை போட்டிருக்காங்க, அதுல அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு நடுவர் அவர்களே நீங்க தான் சொன்னீங்க. இந்த காலம் என்பது சமூக ஊடகங்களின் மூலமாக வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் மேலே வரக்கூடிய காலமாக இருப்பது இந்த காலம். நடுவர்களே, அந்த காலத்துல பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்னு ஐயா சொன்னார். பெண்கள்லாம் அப்படி குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாங்களாம். கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா நடுவர்களே, பிள்ளைக்கு 18 வயசா இருக்கும், 18 வயசு 16 வயசு தான் இருக்கும். மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சித்தப்பா வயசு இருக்கும். சித்தப்பா வயசுல இருக்கக்கூடிய பையனை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த பொண்ணை பார்க்க சொல்லுவாங்க, ஏம்மா மாப்பிள்ளையை பாருமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எட்டி பார்க்கும். எட்டி பார்த்து பதட்டத்தில் கீழே குனியும். கீழே குனிஞ்சோடனே அவங்க என்ன நினைப்பாங்க, வெக்கப்பட்டுச்சு போல பிள்ளை, சம்மதிச்சிருச்சு, கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் கழுதைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பதட்டத்தில் கீழே குனிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விருப்பமே இல்லாம செய்யப்பட்டது தான் அந்த காலங்கள். ஆனால் இரு மனங்கள் இணைந்து செய்வதுதான் இந்த காலத்துல திருமணங்களாக இருக்கு நடுவர்களே. சரி, அதை விடுங்க. இந்த காலம் எல்லாம் வேஸ்ட், இந்த காலம் எல்லாம் வேஸ்ட்னு பேசிட்டு போனாங்க தெரியுமா. வர்ற வழியில சங்கரங்கோயில இருந்து வந்திருக்காங்க. சங்கரங்கோயில்ல பஸ் வரலையாம். எதுல வந்தாங்கன்னு கேளுங்க, மகிழுந்துல வந்திருக்காங்க. ஏசி போட்டு கார்ல ஜம்முன்னு வந்திருக்காங்க. ஏன் மாட்டு வண்டியில வர வேண்டியதானே? அந்த காலம்னு பேசுனீங்கல்ல, மாட்டு வண்டி அமர்த்தி 6 மணிக்கு சங்கரங்கோயில கிளம்புனீங்கன்னா இங்க வர்றதுக்கு எத்தனை மணி ஆகும்? மறுநாள் காலையில வருவீங்க. அப்படியே மாட்டு வண்டியில வர வேண்டியதானே? அந்த காலம்னு பேசலாம். ஒரு சிலாகிப்பு தான், எல்லாமே ஒரு சிலாகிப்பு தானே தவிர நடைமுறைக்கு எது ஒத்து வரும்னு ஒண்ணு இருக்குல்ல நடுவர்களே. மாட்டு வண்டியில வர வேண்டியதானே? இந்த தகவல்கள் கூட எது மூலியமா ஐயாவுக்கு கிடைச்சிச்சுன்னு கேளுங்க, தொலைபேசி மூலமா தான், இந்த மொபைல் போன் மூலியமா தான் போனுச்சு. அனைத்திற்குமே இந்த கால நடைமுறை என்பது ஒவ்வொருவரையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, மகிழ்விக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது.
அதெல்லாம் அந்த காலத்திலே ஒரு பாட்டு பிடிச்சாங்க. விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேலாட்டார விருந்து கழிச்சு காட்ட போறேண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறேண்டி, அணுசக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறேண்டி. உன்னை மனைவியார் சும்மா இருப்பாங்களா? வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆட்டி அரைக்க அதுக்கு ஒரு மிஷின். எல்லா மிஷினும் கேட்டது அந்த காலம். நாங்க கொண்டு வந்து வச்சிருப்போமா, இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு ஒவ்வொன்னா எடுத்து கொண்டாந்து வைப்போமா. குறை மட்டும் சொல்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. சங்கரங்கோயில்ல இருந்து தென்காசிக்கு வந்திருக்காங்க பயணம் பண்ணி. எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம்னே தெரியல நடுவர்களே. அதே மாதிரிதான் அந்த காலங்கள்ல பெண்கள் எல்லாமே, அம்மா சொன்னாங்க, ஒரு கதை கூட சொன்னாங்க. பெண் வந்து படிக்காதவங்களா இருக்காங்க, கணவன் படிச்சிருந்தாரு, குழந்தை வந்து கேட்டு அறிஞ்சு புரிஞ்சு செயல்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல பெண்கள் கல்வி என்கின்ற ஒன்றை அனைவரும் கற்றிருக்கிறார்கள். பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் நீ என்ன ஆண், நீ என்ன பெண், பாலினம்னா இது தேவையே இல்லை. கல்வி என்பது அடிப்படை உரிமை, அனைவரும் கற்றுவிட வேண்டும் என்பதற்காக இந்த காலத்துல சரிநிகர் சமமா உட்கார்ந்துருக்காங்களே, இதுவல்லவா இந்த காலம். ஆனா அந்த காலத்துல இப்படி உட்கார முடியுமா நடுவர் அவர்களே? இப்படி உட்கார முடியுமா? நிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி உட்கார்றது? அப்படி கேளுங்க. அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்தது அந்த காலம். ஆனா கல்வி என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு வேற்றுமை தெரிந்த மேல்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் அவன் கண் படுமே என்கின்ற வார்த்தைக்கு இணங்க கல்வி ஒருவரை உயர்த்தும் நடுவர் அவர்களே. அதனைத்தான் இந்த காலம் செய்து கொண்டிருக்கிறது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ற வாக்குக்கு இணங்க பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உள்ளே ஒரு புத்தகம் இருக்கிறது, கழிவறை இருக்கே என்கின்ற ஒரு புத்தகம், லதா அவர்கள் எழுதியது. ஒரு ஆணும் பெண்ணுக்குமான உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பல்வேறு கட்டுரைகளாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது அல்லவா பெண்ணுக்கும் ஆணுக்குமான உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. இதுவல்லவா சுதந்திரம், இதுவல்லவா சமத்துவம், இதைத்தான் தருகிறது இந்த காலம். அதுலயும் சரி, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பெண் எழுதின புத்தகத்தை சொல்லிட்டேன்னு சொல்லலாம். இது பொதுகி புத்தக திருவிழா, 4வது திருவிழா. இந்த ஊர் பகுதியை சார்ந்த ஒரு பெண் எழுதியிருக்காங்க நடுவர் அவர்களே. இந்த இருக்கு ஐயாபுரம், எட்டி உளுந்தா போயிடலாம். அந்த ஐயாபுரத்துல இருந்து இந்துமதின்னு ஒருத்தவங்க ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கிறாங்க. புத்தகத்தின் பெயர் உக்கிர கவிச்சி. கருப்பினிட்டு, எப்படி கருப்பினிட்டு 10 சவரம் கூட கேட்டீங்க எங்க அம்மைக்கு, கருப்பினிட்டு 10 சவரன் கூட கேட்டீங்க எங்க அம்மைக்கு, பரிசு வாங்கின போட்டாவல கூட நிக்க விடல எங்க அக்காவை, பரிசு வாங்கின போட்டாவல கூட நிக்க விடல எங்க அக்காவை. அட ஒரு கருப்பு சட்டை போட விட்டீங்களா என்ன? என்னைக்கும் எங்களை விடாத கருப்பை யாருக்காக நாங்க விடணும்? எப்படி என்னைக்குமே எங்களை விடாத கருப்பை நாங்க யாருக்காக விடணும்? அந்த சொல் இருக்கல நடுவர் அவர்களே, அந்த சொல்லை பேசுவதற்கான ஒரு களத்தை வழங்கியது அல்லவா இந்த காலம். அம்மா சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் சமைக்கிறார்கள், அதுக்கடுத்து துணியை மடிக்கிற வீடியோ, இது மட்டும்தான் சமூக ஊடகங்கள்ல வந்து கொண்டே இருக்கு. யாராவது பேசுறாங்களா எழுதுறாங்களான்னு கேட்டாங்க. கல் உடைப்பவரின் மகன் இன்று கலெக்டர் ஆகிறார், மணல் அள்ளுபவரின் மகன் இன்று மருத்துவர் ஆகிறார். இதுவல்லவா சமத்துவம், இதுவல்லவா இன்றைய காலகட்டத்தினுடைய வெற்றி. நடுவர் அவர்களே, சாதிகளால் சகதிமேடாய் கிடந்த இந்த சமுதாயத்தை மாற்றி ஒவ்வொரு நிகழ்வுகளாக தொடர்ந்து வெற்றி பயணத்தை கொண்டு செல்கிறது அல்லவா இந்த காலம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அந்த மாதிரி புத்தக திருவிழாங்கள் இந்த மாதிரிலாம் அரங்கங்கள்லாம் அமைச்சு நடக்குமா நடுவர் அவர்களே? ஒன்றும் கிடையாது. அறிவு களஞ்சியங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது நடந்துகிட்டு இருக்கு. 10 நாள் நிகழ்வு. ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு அறிஞர்களை கூட்டு கொண்டு அந்த நிப்பாட்டி மேடையில் அமர வச்சு அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் இன்றைய காலகட்டங்களில் நடத்தி கொண்டிருக்கிறது. அதைத்தான் சொல்வார்கள், ஆர்த்த சபை 100 ஒருவர். சபைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா 100 1 தான் வருவாங்க. 1000 1 புலவர். 1000 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு ஆள் தான் புலவரா இருப்பாரு. ஆர்த்த சபை 100 ஒருவர், 1000 1 புலவர். வார்த்தை 10,000 ஒருவருக்கு வாய்க்குமே. பூத்த குழல் தண்டாமரி திருவே தாதா கோடிக்கும் ஒருவர் தான் வள்ளல்களாக இருப்பார்கள் என்று கூறினார்கள். இதுவெல்லாம் ஒரு முக்கியமான களங்கள். வள்ளல் என்பது பொருளை கொடுப்பது மட்டுமல்ல வள்ளலின் தன்மை. இது போன்ற அறிவு சார்ந்த களஞ்சியங்களை எடுத்து மக்களிடையே கொண்டு சேர்ப்பதும்
ஒரு உன்னதமான வள்ளல் தன்மை தான். ஆகவே நடுவர் அவர்களே இதுவல்லவா வள்ளல் தன்மை. சரி நடுவர் அவர்களே, அந்த காலத்தை குறிப்பிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த காலத்துல எத்தனை உதவிகள் செய்யறாங்க. திருமணம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திருமணம்லாம் இரு மனங்கள் சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பண்றான்னு கூட சொல்லிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், முதியவர்களுக்காக இருக்கட்டும், போய் உணவிட்டு அந்த மகிழ்ச்சியை உணரக்கூடிய காலமாக இருப்பது இந்த காலமாக இருக்குது நடுவர் அவர்களே. அதோடு மட்டும் நின்று விடவில்லை. நம்ம அடுப்பு ஊதுகின்ற பெண்களுக்கெல்லாம் படிப்பதற்கு கேட்டுக்கொண்டிருந்த காலத்தை விட்டு கரண்டி எல்லாம் பிடிங்கிட்டு, இந்தாங்கம்மா புத்தகத்தை பிடிங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்க படிச்சு மேல வாங்க. சிகரம் என்பது அடுத்தவர்களுடைய உயரத்தை தொடுவதல்ல. எப்படி சிகரம் என்பது அடுத்தவர்கள் யாரோ ஒரு ஆள் தொட்டுட்டு போயிட்டார் அந்த வசரத்தை, அதை போய் தொடுறதல்ல சிகரம் தொடுவது. உன்னினுடைய அதாவது ஒவ்வொரு தனிநபருடைய உயரத்தை தொடுவதுதான் சிகரம் தொடுவது என்று விளக்கிக் கொள்ளுகின்ற அளவிற்கு செயல்படுவதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. மாணவர்களிடையே தொடர்ந்து தமிழ் சார்ந்த இலக்கியம் சார்ந்த துறைகளில் அரசும் அரசு சார்ந்த அலுவலர்களும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். மாணவர்களிடையே இவங்க சொன்னாங்க, இப்பமெல்லாம் திருக்குறள் தெரியலையா, கம்பராமாயணம் தெரியலையா, சிலப்பதிகாரம் தெரியலையா, இலக்கியங்களே மாணவர்களுக்கு தெரியலங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. தொடர்ந்து மாணவர்களிடையே இளைஞர்களிடையே இந்த தமிழ் சமுதாயத்தின் வரலாறு சார்ந்த அறிவியல் சார்ந்த முக்கியமான தலைவர்கள் போன்ற உன்னதமான கருத்துக்களை இளைஞர்களிடையும் மாணவர்களிடையும் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியினை இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இதுவல்லவா இந்த காலத்திற்கான மகிழ்ச்சி என்று நடுவர் அவர்களே, ஆளை திருடிட்டு அதாவது ஆளை கடத்திட்டு போறவனை கூட மன்னிச்சிடலாம். இந்த காலத்தை கடத்துறாங்க தெரியுமா, அவங்கள மட்டும் மன்னிக்கவே கூடாது. கால நேரம் கருதி காலத்தை கருத்தில் கொண்டு சொன்னா பெண்கள் எல்லாம் சொன்னா கேட்டுட்டு அமைதியா போகணுங்கிறதெல்லாம் அந்த காலம். முதல்ல பெண்களை கைவிப்பதே ஒரே ஒரு சொல்லால் தான். என்ன சொல் தெரியுமா? நடத்தையில் கை வைப்பார்கள். அந்த நடத்தையில கை வச்சாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்டு, நீ என்ன கேள்வி கேட்கிறன்னு சொல்லி எதிர்த்து கேள்விகளை எழுப்பி தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். ஆகவே மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் மன நிறைவையும் தருவது இந்த காலமே சொல்லிக்கொண்டு தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நடை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுறவை என்னும் மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கால மனிதர்கள் என்று கூறி மன நிறைவு தருவது இன்றைய காலமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. அந்த அவன் வயசுக்கு நல்ல பேச்சு, அருமையான பேச்சு. எத்தனை பழைய பாடல்கள்லாம் மனப்பாடமாக எடுத்து சொல்கிறதுங்கிறது கஷ்டம், எனக்கே தெரியாது. இப்போ அவன் சொன்ன பாட்டுக்கு அர்த்தம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அதனால தான் நான் நடுவர். எல்லாம் தெரிஞ்சால் பேச்சாளர்களாக இருப்பாங்க, எதுவும் தெரியாதவன். அதாவது த worst lawyer becomes the best judge. அது மாதிரி நல்ல அருமை. அது கடைசி தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு. பாரதி எங்கே போய் நிற்கிறான்? பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. வேடிக்கை மனிதர்கள்னா அர்த்தம் என்ன தெரியுமா? வேடிக்கை பார்க்கிற மனிதர்கள், மனிதர்களே வேடிக்கை காட்டுகிற மனிதர்கள். வேடிக்கை பார்க்கிற மனிதர்கள், வேடிக்கை காட்டுகிற மனிதர்கள், வேடிக்கையான மனிதர்கள். என்ன அப்படி நினைச்சியா? என்ன பாரதி கலெக்டரையா, பாரதியை பற்றி ஒன்று பேசணும், நிறைய பேசணும். ஆனால் தம்பி இளவரசன் பேசுகிற போது சுற்றி கல்யாணம் அதெல்லாம் பந்தல்லாம் போட வேணாம், ஜமையெல்லாம் வேண்டாம், ஏதோ அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதோ சொல்கிறான், ஏதோ சூசகமாக ஒரு செய்தி சொல்கிறான். எல்லாம் செலவுலாம் வேண்டாம், நேர ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட வேண்டியதுதான், நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்க, யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் நாட் நீடட், நான் பார்த்துக்கிறேன் அவளை. அதான் திரும்ப சுற்றி கல்யாணம் அது ரைட். அவன் வயசுக்கு ஓகே. அவன் சொல்ல எனக்கு வேக்காலம் ஆகிக்கிட்டே இருக்கு. கல்யாணம்.
புத்தக திருவிழா நல்ல அது கேள்வி அருமையான. அந்த காலத்தில் புத்தக திருவிழான்னு ஒரு கான்செப்ட் இருந்ததாயா? இருந்ததா? அந்த காலத்தில் ஏடுகளை பூரா கரையான அறிக்கை விட்டீர்கள், ஏடுகளை பூரா வெள்ளம் கொண்டு செல்ல விட்டீர்கள், தீயில் விட்டீர்கள். ஓவே சாமிநாதர் மாதிரி ஒரு தமிழ் தாத்தா இருக்க போய் ஏதோ ஒரு இலக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு புத்தகங்களை பாதுகாத்து அந்த புத்தகங்களை காட்சியாக்கி வாங்க வச்சு வாசிக்க வைக்கக்கூடிய ஒரு வளமான பண்பாட்டு செழுமை இன்னைக்கு வளர்ந்துருக்கிறது. அப்படின்னு சொன்னா அது இந்த காலத்தில் தானே பாசிபிள். யோசிச்சு பாருங்க. வைரமுத்து வரி நான் ஒரு குறிப்பு எடுத்துட்டு வந்தேன். வைரமுத்து எழுதியிருக்கிறார், மணல் கருகும் பாலையில் என்னை விடுங்கள். அது நல்ல வரி. மணல் கருகும் பாலையில் என்னை விடுங்கள், நான் இருப்பேன். ஜீவராசி இல்லாத தீவில் என்னை விடுங்கள், நான் இருப்பேன். காற்றே தொடாத கிரகத்தில் என்னை விடுங்கள், நான் இருப்பேன். புத்தகம் இல்லாத அறையில் என்னை பூட்டுங்கள், 2 மணியில் இறப்பேன். எப்படி? தீவுல விடு, கிரகத்தில் விடு, நான் இருப்பேன். ஆனா புத்தகம் இல்லாத அறையில் அடைத்து விட்டால் 2 மணி நேரத்தில் நான் இறப்பேன். ஆக இன்னைக்கு தலைப்பு மகிழ்ச்சின்னு போட்டீங்களே, ஆகச்சிறந்த மகிழ்ச்சி புத்தக வாசிப்பு தான். ஆகச்சிறந்த மகிழ்ச்சி. நீங்க இ ரீடிங் கொசு ரீடிங்லாம் சொல்றீங்கல்ல, இ ரீடிங் கொசு ரீடிங் பாச்சா ரீடிங் எல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த இ ரீடிங் வந்து கண்ணு கெட்டு போகும், மூளை சூடாகி போகும். நீங்க படுத்துக்கிட்டே மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கொஞ்ச நேரத்தில் மண்டை சூடாயிரும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு புத்தகத்தை நல்லா தலையை உயரமாக வச்சுக்கிட்டு ஒரு புத்தகத்தை பின்னாடி லைட் வச்சு புத்தகத்தை வாசிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படியே கண்ணு கிறக்குது. புத்தகத்தை எங்கே வைப்பீங்க? நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரே மகிழ்ச்சி புத்தகம். அதுக்கு ஒரு திருவிழா அந்த காலத்தில் இருந்தது. ஏடு, எழுத்தாணி. ஆனால் அந்த காலத்து புலவர்களை பாராட்டணும் சார். நம்ம இப்போ அப்படி 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 எழுதுகிறோமே இங்க் பேனா வச்சு, இது ரீஃபில் பேனா வச்சு. அந்த காலத்தில் அவன் ஏட்டில் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் சார். கிடுகிடுன்னு எழுதியிருக்க முடியுமா? ஒன்று ஒன்றா எழுதிருக்கணும், ஒவ்வொரு எழுத்தாக எழுதியிருக்கணும். அந்த ஏடையெல்லாம் பறி கொடுத்தது அந்த காலம். ஆனால் இன்னைக்கு புத்தகமாக்கி வாழ வைக்கிறது. நீங்கள் லைப்ரரி போங்க, அண்ணா நூலகம் போங்க, மதுரையில் கலைஞர் நூலகம் போங்க, எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கான். அந்த அளவுக்கு சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு புத்தகங்களுக்கு அழிவில்லை, அதை நிரூபிக்கிறது இந்த காலம். அதை தம்பி அருமையாக பேசிக்க, இளவரசன் சூப்பர். இப்போ சுருக்கமாக தீர்த்து சொல்லுவேன். ஏற்கனவே நான் சொன்ன டைம் 9:30, அது கிராஸ் ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் முடிச்சேன். ஆனால் எனக்கு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தீர்ப்பை கேட்டுட்டு போகணும். ஏன்னா இன்றைய நீதிமன்றங்கள் விசித்திரமான பல வழக்குகளை சந்திக்கின்றன. நாய்க்கு சோறு வைக்கலாமா வைக்கக்கூடாதா, மலையில் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா, இந்த ஒரு வழக்கு தான் வரல. வக்கீல் கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதா, அது வந்து அதுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். நானே கல்யாணம் பண்ணிக்கிடாத போது வக்கீல் என்ன கல்யாணம் பண்ணுறது? அதை தீர்ப்பை கேட்கணும்னு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்கள். அதுக்காக ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், வேக வேகமாக. அந்த காலத்தில் கூட்டு குடும்ப அமைப்பு இருந்தது. இன்னைக்கு அது நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்படி கம்பேர் பண்ணிகிட்டே போவோம், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி நியூக்ளியர் ஃபேமிலியில் 2 பேரும் வேலைக்கு போகிற வீட்டில் இருக்கா? கேள்வி 1. 2 பேரும் போத் எம்ப்ளாய்டு. அம்மாவும் அப்பாவும் வர்ற வரைக்கும் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து திருநெல்வேலியில் உட்காந்துருக்கு. சில வீடுகளில் ஆயா தான் ஃபுல் இன்சார்ஜ். ஆயா செரிலாக்கு பாலில் போட்டு ஆயா குடிச்சிக்கிட்டு இருக்கா. இது குழந்தைக்கு வாங்கி பசிக்கையில் குடுன்னு கொடுத்துட்டு இவன் 2 பேரும் வேலைக்கு போயிட்டாவளா. இவன் செரிலாக்க ஆயா கலக்கி
அவ குடிச்சு புஷ்டியா இருக்கா. ஆயா, கூட்டு குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டு மதினி சொன்னீல சொன்னார, மதினி அண்ணி. மதினிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் தாயார் காலமாயிட்டானா எனக்கு அடுத்த மாதா நீங்கிறது தான் மதினி. அதான் அர்த்தம். எனக்கு நீ தான் அம்மா, என் அண்ணன் பஞ்சாதி தான் எனக்கு அம்மா, மாதா நீங்கிறது தான் மதினி. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணிட்டு எங்கள் மைனிலாம் என்ன எப்படி கேலி பண்ணிடுவா? எங்கள் அம்மாட்ட கேட்பா, எங்கள் அத்தை குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயில கருப்பு சாந்து போட்டு வைப்பீங்கல்ல, எப்படி? நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயில என் மேலே திருஷ்டி பட்டுறப்படாதான், அதுக்காக சிரட்டையில் கருப்பு சாந்த கரைச்சி இங்கே. எங்கள் ஐயா என்ன சொல்லியிருப்பாரு? மொத்தத்துக்கே அவன் போனாலே போதுமே, திருஷ்டி படாதே, அப்புறம் என்ன கருப்பு சாந்து? ஒரு பொங்கல் அன்னைக்கு, ஒரு தீபாவளி அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் அதோ அவன் பரமசிவத்துக்கு அவியல் பிடிக்கும்ல, கூட கொஞ்சம் வைய, கூட கொஞ்சம் வை, என்ன இமிக்கி வைக்க, நல்லா வை, பார்த்து சாப்பிடுங்க குழந்தனார, விக்கிக்கிட போகுது. 5 நாள் பட்டினியாக கிடந்த மாதிரி சாப்பிட்றீங்க, மெதுவாக சாப்பிடுங்க, நிதானமாக சாப்பிடுங்க. ஒரு பேச்சும் கிடையாது. இப்போ அது 7:30 மணிக்கு செத்த சவமாக வருது. எது? பொஞ்சாதி. 8:15 மணிக்கு இவன் சாக போகிற சவமாக வாரான். இதில் 2 பேரும் என்னத்தை பேச, என்னத்தை கலந்து உரையாட, என்னத்தை கலக்க, புரியுதா? இது குடும்பம். 2 கட்சிக்காரங்களும் பெண் விடுதலையை பற்றி பேசினாங்க. அப்படி தானே பேசணும். 2 கட்சிக்காரங்களும், இந்த அம்மாவும் பேசுனாங்க, நம்ம தம்பி இளவரசனும் பேசினான். பெண் விடுதலை அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு உடன்கட்டை ஏற முடியுமா? இன்னைக்கும் சிலவே சொல்லிக்கிட்டு அலைதான். உடன்கட்டை ஏறுவது என்பதுதான் நம்முடைய தர்ம சாஸ்திரம். உன் முண்டாட்டிகிட்ட சொல்லு. என்ன சார், செருப்பால் அடிப்பா. நீ பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறீல, உடன்கட்டை ஏறுவது தான் தர்ம சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை கடைப்பிடிக்க வேண்டும்னு பேசுறீல, உன் பஞ்சாதிட்ட சொல்லு. நான் செத்துட்டேன்னா அவன் பஞ்சாயத்து சொல்ல, என்னால தான் ஜாவ போறாரு. உடன்கட்ட கிட்டன உடனே நீ கட்ட, எப்படி உடல் கட்ட, அப்படி இப்படி ஏதாவது பேசல, உடனே நீ கட்ட. பாலிய விவாகம் முடியும், நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான். கணவனை இழந்த பொண்ணு மறுமணம் பண்ணிக்கலாமா கூடாதா? அன்னைக்கு சார் 7 வயசு 5 வயசு பெண்ணுக்கு 7 வயசு பையல கல்யாணம் பண்ணி வச்சிருவான் சார். அவன் அடுத்த வருஷம் ஏதோ நோயில் 7, 8, 9 வயசுல செத்து போவான். 7 வயசு பொண்ணு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தானா, 7 வயசு பொண்ணு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தானா எப்படி வாழணும்? எத்தனை வருஷம்? 63 வருஷம் சார். மொட்டை அடிச்சு வெள்ளைச்சேலை கட்டிக்கிட்டு பொட்டு வைக்காம நகை வைக்காம கல்யாணம் காட்சிக்கு போகாம நல்லது பொல்லதுல கலந்துக்காம ஒரு ஜீவனை வாழ வச்சு வதச்சிருக்கான் சார். இன்னைக்கு பேசுவ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான். அதானே இந்த 2 பேரும் கொந்தளிக்கிறாங்க. பெண் விடுதலை எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய வளர்ச்சி. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. அந்த பெண் விடுதலையை சரியா புரிஞ்சுக்கிட்ட பெண்கள் எத்தனை பேர்? அது சொல்லணும்ல, அதை மறைச்சிடு. ஏர்போர்ட்டுக்கு முட்டுக்கு மேலே டவுசரை போட்டுக்கிட்டு ஜீன்ஸை போட்டுக்கிட்டு, ஜீன்ஸுனா கூட பரவாயில்ல, இந்த இவ்வளவுண்டு போட்டுக்கிட்டு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு. நான் சிங்கப்பூர் போகிறதுக்கு என் பேத்தியோட உட்காந்துருக்கேன். என் பேத்தி கேட்கா, இந்த அக்கா இங்கே தான் குளிக்குமாங்க. எங்கே? ஏர்போர்ட்டில். இந்த அக்கா, தாத்தா இந்த அக்கா இங்கே தான் குளிக்க வந்திருக்கோ, ஏன்னா குளிக்கிற ஸ்டைலில் தான் வந்திருக்காவோ. இதுக்கு கேட்டோம்னா என்ன? உடை என் உரிமை,
எது? உடை என் உரிமை, உன் பார்வையை திருத்திக்கொள். யார்? நான் கண்ணாடியை கழட்டிட்டு தான் பார்க்கணும். கண்ணாடியை கழட்டிட்டா எங்க பார்க்க தெரியாதுல்ல. புரியுதா இல்லை சொல்றது? அப்போ பெண் விடுதலை இருக்கு, கான்செப்ட் ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் புரிஞ்சுக்கிட்ட விதம். காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து, பாரதி சொன்ன பெண் விடுதலை. காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து, அதை விட ரொம்ப முக்கியம், மாதர் அறங்கள் முன்பினை காட்டிலும் மாண்புறச் செய்து வாழ்வமடி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணகியை விட, திரௌபதியை விட, சீதையை விட அறம் காப்பவர்களாக நாங்கள் இருப்போம், நாங்கள் தான் புதுமை பெண்கள்னு பாடினவன் யாரு? பாரதி. மாதர் அறங்கள் முன்பினை காட்டிலும் மாண்புறச் செய்து வாழ்வமடி, அதான் புதுமை பெண். புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறது தான் கேள்வி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கல்வி அன்னைக்கு இருந்ததோட இன்னைக்கு, அன்னைக்கு நான் படித்த காலத்தில் என்ன, தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, மேத்ஸு, சோஷியல் சயின்ஸ், அவ்வளோதான். இதை நான் படித்தது 500 மார்க் எஸ்எஸ்எல்சி, அதில் 326 மார்க் வாங்கினேன், ஹையஸ்ட் மார்க். 500க்கு 326 ஹையஸ்ட் மார்க். உடனே தியாகராஜர் ஆர்ட்ஸ் காலேஜில் பியூசியில் இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஹெவி சிலபஸ். என் பேத்தி +2 படிக்கிறா, இவ்வளோ தண்டி புஸ்தகம் ஒரு 30-40 வச்சிருக்கா. டெய்லி அதில் தான் படுத்து தூங்குறான், அப்படியே தூங்குறான். படிக்குது. சிலபஸ் இஸ் ஹெவி, ஈக்குவலி மைண்ட் இஸ் ஆல்சோ ஹெவி. புரியுதுங்களா? அன்னைக்கு எங்கள் மைண்டெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. எஜுகேஷன் வாஸ் நாட் எ பேர்டன், எஜுகேஷன் வாஸ் நாட் காஸ்ட்லி. கல்வி வியாபாரமாகவில்லை அந்த காலத்தில். இன்னைக்கு பிளே ஸ்கூலில் சேர்க்கணும்னா 3 லட்சம் கொடுங்குறான். பிளே ஸ்கூலில் நான் என் பேரனை கொண்டு போய், நானும் என் மனைவியும் பேரனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போனோம். பிளே ஸ்கூல் மேடம் வந்து அபிராமி மேடம், MA MPhil PhD அபிராமி பிரின்சிபல். பள்ளிக்கூடத்து பேர் அபிராமி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அபிராமி என்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் அடைஞ்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் அபிராமி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அபிராமி பிரின்சிபல். என் பேரனுக்கு பிளே ஸ்கூலில் இடம் கொடுங்கன்னா 3 லட்சம் ரூபா கேட்குறாங்க. என் பஞ்சாயத்து என்ன சொன்னாங்க, என் மனைவி என்ன சொன்னாங்க, எங்க அபிராமி ஸ்கூலு, அபிராமி மேடம், உங்களுக்கு அபிராமி அந்தாதி தெரியும்ல, அதுலேருந்து ஒரு அபிராமி அந்தாதியை விடுங்க, இடம் கிடைச்சாலும் கிடைச்சிடும். நான் உடனே ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டவெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, பூயடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை, யார பிரின்சிபல, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையேன்னு வாட்ச்மேன் உள்ள வந்த அந்த லூசு பையில வெளியே தள்ளு. யார்? MA MPhil PhD, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். லூசு பையில வெளியே தள்ளுன்ட்டான். அன்னைக்கு கல்வி வியாபாரமாகாமல் கல்வி கனிவாக இருந்தது, இன்னைக்கு பாரமாக இருக்கிறது. அன்னைக்கு அத்தனை பாடங்கள் அடி. எங்கள் வாத்தியாரெலாம் அடித்தாருன்னா 7 நாளைக்கு காது ஜுவ்வுன்னு இருக்கும். இன்னைக்கு பஞ்சாயத்து ஸ்கூலில் ஒரு வாத்தியார் 2-3 நாளைக்கு முன்னாடி கையை தூக்கியிருக்காரு. 3ஆம் கிளாஸ் படிக்கிற போய் அடிங்க சார், சரியான ஆம்பளையாக இருந்தால் அடிங்க சார், அடிங்க. அடிச்சிங்கன்னா குடும்பம் தெருவுக்கு வந்துடுறேன். அவர் அப்பவும் வெள்ளந்தியா, யார் குடும்பம்டாங்கிறார். யார் குடும்பம்? உம்ம குடும்பம் தான். அடிச்சுட்டு நீ பொழைச்சிருவ, அடிக்க முடியாது. எங்கள் காலத்தில் சார், நான் பெருமையாக சொல்கிறேன், எங்கள் வாத்தியாரும் எங்கள் அப்பாவும் அடித்த அடிதான் சார் MA பட்டம், என்னோட MPhil பட்டம். எங்கள் வாத்தியார் அடித்தாருன்னா எங்கள் அப்பாட்ட வந்து சொல்ல மாட்டேன் சார். இன்னைக்கு குழந்தைங்க ஒத்த குழந்தையா வச்சுருக்காங்க.
ஒத்தைக்கு ஒத்த குழந்தையா வச்சுருக்காங்க. அந்த குழந்தைய யாராவது டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னா உன்னை வந்து டேடி மை மிஸ் ஹேஸ் மேன் ஹேண்டில்டு மீ. மிஸ் எப்படிடா மேன் ஹேண்டில் பண்ணா? மிஸ் கேன் ஒன்லி உமன் ஹேண்டில். ஹவு கேன் மிஸ் மேன் ஹேண்டில்? என்னை அடிச்சுட்டாங்கன்னா ஒன்று அப்பாவும் அம்மாவும் போய் என் புள்ள ஒத்தைக்கு ஒத்த புள்ள கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சுருக்கேன், அந்த பிள்ளைய நீங்கள் கை நீட்டி எப்படி அடிக்கலாம்? ஐ வில் கோ டு த கோர்ட். நான் என்னை அடித்தா எங்கள் அப்பாட்ட வந்து சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? எங்கள் அப்பாவும் தூக்கி போட்டு மிதிப்பார், எங்கள் அப்பா என்னை போட்டு அடிப்பார். என்ன சொல்லி அடிப்பார் தெரியுமா? அதான் முக்கியம். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசம். என்ன சொல்லி அடிப்பார் தெரியுமா? படிச்ச வாத்தியார் நீ தப்பு பண்ணாம அடிப்பாரா? அதான் முக்கியம். அப்ப வாத்தியார் படிச்சவர். இன்னைக்கு வாத்தியார் படிச்சவர் தான், ஆனா போக்சோ சட்டத்தில் கைதாகிறார். இது இல்லையா? என்ன சார் இருக்கா இல்லையா? டெய்லி வருது சார். ஆசிரியருங்கிறவன் யார் சார்? குற்றத்தை நீக்குகிறவன் தான் ஆசிரியன். ஆசிரியன் குரு அப்படின்னா இருளை போக்குகிறவன். இருளை போக்குகிறவனே இருட்டா இருந்தா எப்படி சார்? கல்வி போச்சு. பக்தி கூட்டம் கூட்டமா போறான். பச்சை வெட்டியை கட்டிட்டு போறான், சிவப்பு வெட்டியை கட்டிட்டு போறான், கருப்பு வெட்டியை கட்டிட்டு போறான், கூட்டம் கூட்டமா போறான். அந்த காலத்துல பக்திக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் எப்படி பக்தி செய்யணும்னு சொன்னார் தெரியுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுதல், அதான் பக்தி. கரன்னு கண்ணீர் வரணும், மனம் கசியணும், அதான் பக்தி. இன்னைக்கு நம்ம தென்காசி கோயிலை சுற்றி ஐயப்பமாரு சாவம் ஏய் சாவம் ஏய், அவரு ஐயப்பனை யோசிக்கிறாரு, யாரு என்னடா ரவுடியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க சார், சாமியே அப்படின்னா என் உடம்பு அப்படியே புல்லரிக்கணும் சார். அதான் சார் பக்தி. அதான் பக்தி. இன்னைக்கு சாமியே சாமியோ. அந்த காலத்தில் குறவும் குறத்தி தான் அப்படி கூப்பிடுவாங்க. அது சொன்னால் சண்டைக்கு வந்துடுவான், சாதியை சொல்லிட்டான்னு. அது சொல்றது அப்படிதான் சொல்லுவோம். பக்தி. சமையல் பூரா கேட்ஜெட்ஸ். விறகடுப்பில் சமைச்ச சமையல், மண்பானையில் சமைச்ச சமையலில் உள்ள ருசி குக்கரில் வரமாட்டேங்குது. அந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்க, அந்த பையில நடு ரோட்டில் வச்சு அடிக்கணும். 7 நாளைக்கா ஒரே குழம்பு. கணவன் கேட்குறான், இன்னைக்கு என்ன குழம்பு? குழம்பு என்ன குழம்புன்னு கேட்டா, குழம்பு 7 நாளைக்கு முன்னாடி வச்சது, இது என்னன்னு கண்டுபிடி. அவன் எல்லாம் சயின்டிஸ்டா, இது எல்லாம் குழம்புன்னு கண்டுபிடில. அன்னைக்கு பாட்டி ரசம் வச்சானா சார், 15 பேருக்கு சமைப்பா சார். கையில் இப்படி உப்பள்ளி அப்படி போட கரெக்டாக இருக்கும் சார் உப்பு. எங்கள் ஆச்சி 15 பேருக்கு சமைப்பா கூட்டு குடும்பத்தில். சும்மா அப்படி குத்து மதிப்பாக அப்படி எடுத்து பாப்பா, இத்தனை பேருக்கு இவ்வளவு ரசம், இதுக்கு இவ்வளோ உப்பு. இன்னைக்கு அது என்ன ஃபோனு, இந்த செல்ஃபோன் வச்சுக்கிட்டு சமைத்து பார். அது அவன் தெளிவாக தான் சொல்லியிருக்கான். சாப்பிட்றாத, என்ன சமைச்சு பார், சாப்பிட்றாத. அவள் சமைச்சு வச்சிருக்கா, அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு உயிர் பயம் இருந்ததுன்னா ஓடி போயிரு, சமைத்து பார். தண்ணீரை ஊற்றவும் ஊற்றியாச்சு, பருப்பை போடவும் போட்டாச்சு, அரிசியை போடவும் போட்டாச்சு. 15 நிமிடம் கொதிக்க விடவும் கொதிக்க விட்டாச்சு. பொங்கல் ரெடி ஆக மாட்டேங்குது. ஒன்று அத்தைக்கு மாமியாருக்கு ஃபோன், அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி புத்தகத்தை பார்த்து பார்த்து போட்டதே, இன்னும் பொங்கல் வேகவே மாட்டேங்குது அத்தை. ஏன்னா அடுப்பை பற்ற வச்சா தானே. ஏன்னா அதில் அந்த புத்தகத்தில் அடுப்பை பற்ற வைக்கணும்னு வரி இல்லை. இது இந்த காலம் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஒரு தீபாவளி பொங்கல் இதை சொல்லி நிறைவு பண்ணுறேன்.
தீபாவளி பொங்கல்னா எவ்வளோ கிக்கு சார் அந்த காலத்தில். ஏன்னா அப்போ மட்டும்தான் சார் புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாருங்க ஐயா. இன்னைக்கு மாதத்துக்கு ஒன்று. எனக்கு பர்த்டேனாலும் என் மனைவிக்கு சேலை, என் பிள்ளைக்கு பர்த்டேனாலும் என் மனைவிக்கு சேலை, அவளுக்கு பர்த்டேனாலும் 2 சேலை. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு புது சேலையில் என்ன கிக்கு இருக்கும்? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் ஒரு சேலை, கிக்கு, சந்தோஷம். அந்த சேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சந்தோஷம். ஒரு ரேடியோ, இன்னைக்கு டிவி வந்துச்சு, அம்மா சொன்னாங்களே டிவி வந்துருச்சே. ஒரு ரேடியோ பெட்டியில் கிடைச்ச சந்தோஷம் இன்னைக்கு டிவியில் கிடைக்குதா சார்? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கொண்டாந்து ஒரு பிலிப்ஸ் ரேடியோ வாங்கி வச்சார் சார். காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்து அந்த சுவிட்சை போட்டுட்டு அதில் மேஜிக் ஐன்னு ஒன்று இருக்கும், பச்சை கலரில் மெதுவாக லைட் வரும். அவனுக்கெல்லாம் தெரியாது, மண்டே ஆட்டாது. தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி மண்டே ஆட்டக்கூடாது. நீ என்னைக்கு ரேடியோ பார்த்த? மேஜிக் ஐ அப்படின்னு அந்த பச்சை லைட் அப்படி மெதுவாக வரும். அது முழுசாக வர்ற போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. சே, எம்ஏ பாஸ் பண்ண போது கூட அவ்வளோ சந்தோஷம் வரல சார். அதே மாதிரி அந்த நியூஸ் கேட்டால் நியூஸ் மட்டும்தான் காதில் கேட்கும். இப்போ டிவியில் நியூஸ் வாய்ச்சா பாதி நியூஸ் கூட புரிய மாட்டேங்குது. அவள் போட்டிருக்க லோலாக்கு, அவள் போட்டிருக்க மூக்குத்தி, யார் அந்த நியூஸ் வாசிக்கிறவ கட்டியிருக்க சேலை, இதெல்லாம் பெண்கள் சைடு. ஆண்கள் நியூஸ் வாசிக்கிறவளே சூப்பர். அப்புறம் நியூஸுக்கு எங்கே போக? நியூஸ் போன மாதம் வாசித்த அம்மா அளவுக்கு இவ இல்லையே. சரியில்லை, செலெக்ஷன் சரியில்லை. போச்சா? அன்னைக்கு ஒளியும் என்னமோ சாதாரண தினம் சினிமா வந்து இந்த பொண்ணு நாங்கள் தினம் சினிமா பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சினிமாவுக்கு தொண்ணாந்துட்டு கிடந்தீங்க. வார்த்தை என்ன? தொண்ணாந்துட்டு கிடந்தீங்க. அதுலேருந்து கிக்கு இன்னைக்கு இருக்காமா? அந்த ஒளியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் அதுக்காக ஓடி ஆடுவோம். வெளியில் போயிருந்தா வீட்டுக்கு ஓடி ஆடுவோம் கேட்குறதுக்கு. பினாக்கா கீத் மாலா ரேடியோவில் ஹிந்தி பாட்டு. மொழி புரியாது, ஆனால் இசை புரியும். மொழி புரியாது, இசை புரியும். ரசித்த காலம் அது போச்சு. அப்புறம் செல்ஃபோன் வந்து சார், செல்ஃபோனில் நன்மை இருக்குது சார், எத்தனையோ நன்மை இருக்குது. ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. நீங்கள் ஒரு ஹாப்பி பொங்கல் அடிச்சிடுறான். பொங்கல் அன்னைக்கு இந்த க்ரீட்டிங் கார்டு தேடி அலைவோம் பாருங்க. பொங்கல் வாழ்த்துக்கு அட்டை தேடி அலைஞ்சு அந்த போஸ்ட்மேன் பொங்கல் அன்னைக்கு எத்தனை அட்டை கொண்டாடுறாருன்னு பார்க்கறதுக்காக காத்து கிடந்த போது கிடைச்ச சந்தோஷம் ஹாப்பி பொங்கல்னு போடுறவா மெசேஜில் கிடைக்க மாட்டேங்குது சார். அதுலேயும் ஹாப்பின்னு HAPPYயும் போட மாட்டேங்கிறாங்க, HBY. ஹாப்பி கிடையாது, பொங்கல். அப்படிங்கிற நேரத்தில் பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு பொண்கள்லாம் மார்கழி மாதம் பொங்கல் அன்னைக்கு வீடெல்லாம் கோலம் போடுறது, வாசலில் பெண்கள்லாம் உட்காந்து கோலம் போடுறது, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்குறது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் எந்த வீட்டு வாசலில் வெடி அதிகமாக வெடித்து குப்பை அதிகமாக கிடக்குன்னு போய் பார்த்தது. நீங்கள் எல்லாம் போச்சு. ஒரு லெட்டர் எழுதுறதுல இருந்த சந்தோஷம் செல்ஃபோனில் மெசேஜ் போடுறதுல கிடையாதுங்க. அதுவும் இந்த ரீஃபில் பேனா விட்டுருங்க, இங்கு பேனாவில் லெட்டர் எழுதுவாங்க பாருங்க, அது ஒரு சந்தோஷமான உணர்வு பரிமாற்றம் சார். மெட்ராஸில் படிக்கிற பையன் தென்காசியில் அம்மா இருக்கா, தென்காசியில் இருக்கிற அம்மாவுக்கு மெட்ராஸில் படிக்கிற பையன் கடிதம் எழுதுறான் இங்கு பேனா வச்சு. அம்மா படிக்கிற போது என் புள்ள அழுதுகிட்டே எழுதியிருக்கான் கடிதம். எப்படி கண்டுபிடிச்சா? எப்படி கண்டுபிடிச்சா? அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே எழுதியிருக்காயா. அந்த கண்ணீர் பட்டு இங்கு பேனாவுடைய எழுத்து 2 அழிஞ்சிருக்கு. என் பிள்ளை என்னை நினைச்சு அழுதுகிட்டே. ரீஃபில் பேனா இங்கு அழியாது சார், அழியாது. இங்கு அழியாது, அங்க பாசம் அழியாது. இங்க இங்கு அழியாது இந்த காலத்தில், அன்னைக்கு பாசம் அழியாது. இதெல்லாம் சிந்திச்சு நிறைய மருத்துவம் அது இது கழுத எல்லாம் முடிங்க. பேசிகிட்டே இருக்கலாம். காதல்
காதல் நீ தானே சொன்ன காதல். சங்க காலத்தில் ஒரு பாட்டு, காதலன் காதலியை கட்டி பிடிக்க போகிறான். காதலி சொல்கிறா எங்கள் அக்கா இருக்கா, இங்கே வேண்டாம், வேற இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்க. அவன் சுற்றி சுற்றி பார்க்கணும். அன்னைக்கு இருந்தே அந்த பேலும் அப்படி தான் இருந்திருக்கான். ஆம்பளைய சுற்றி சுற்றி பார்க்க அக்காவையும் காணும், பக்காவையும் காணும். எங்கே அக்கா இல்லை வா. அப்போ சொன்ன ஒரு பாட்டு எழுதிறான். பாட்டு வரிங்க ஆகும் இல்லை. ஒரு புன்னை மரம் நிற்கிது. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா நட்டு வச்சது இந்த புன்னை மரம். இந்த புன்னை மரம் வளர்ந்து நிற்கிது. உறவு முறையில் பார்த்தா எங்கள் அம்மா முதல்ல பெற்று வளர்த்தது இந்த புன்னை மரத்தை தான். அதனால் இந்த புன்னை மரம் என் அக்கா முறை. இந்த புன்னை மரத்துக்கு பக்கத்தில் இருந்து கட்டி பிடிக்க வேணான்னு சொன்னது அந்த கால காதல். இன்னைக்கு நான் சொன்னல, கத்திரி வெயிலில் கழுத எரும மாட்டை விட சூடு சொல்கிறேன் இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு. சரி, இப்போ இப்படி சொல்லி முடிப்போம். 4வே வந்துருச்சுல. 4வே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? தூரம் சுருங்கவில்லை, நேரம் சுருங்கி விட்டது. பயண தூரம் சுருங்கவில்லை, அதே 500 கிலோமீட்டர் தான். ஆனால் ஒரு காலத்தில் 12 மணி நேரம் போன பிரயாணம் இன்னைக்கு 5 மணி நேரத்தில் போயிடுறோம். ஆனால் பஸ்ஸோ காரோ ஊர் ஊராக உள்ளுக்குள்ளே போய் போனோம்ல 4வே வர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு சந்தோஷம் கிடைச்சது தெரியுமா? ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகையில் முறக்க 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 என்ன கிக்கு தெரியுமா? அது அந்த அந்த பஸ்ஸு வழியாக தலையை விட்டானே ஒரு முறுக்குடனே போ, பெண்களுக்கு போ 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 போ. அதை விட நான் சிவகாசியில் வேலை பார்க்குறேன். வேலை பார்க்கையில் சிவகாசினே சொல்ல மாட்டாயா அந்த கண்டக்டரு. வாசலில் நின்றுட்டு பீடியை பற்ற வச்சுட்டு, செவாச்சே செவாச்சே செவாச்சே. மதுரையில் போனீங்கன்னா மய மய மய. மெட்ராஸில் சொன்னால் எல்லோரும் கொடை விரிச்சிருவோம். ஏன்னா மெட்ராஸில் மயன்னா மழைன்னு அர்த்தம். இவன் மைய 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 மையம்மா. இன்னைக்கு ஏறி உட்காருனா நேராக கொண்டு ஒன்றும் கிடையாது. சரி, அதை விட இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மின்சாரம் இருக்குல்ல, இது பெரிய வசதின்னு நம்ம பேசணும்ல. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் தெருவில் 7 மணி 7:30 மணிக்கு விளையாடிக்கிட்டு கிடப்போம். ஒரு 10 பிள்ளைய தெரு பிள்ளைய பூரா. தெருவில் கரண்ட்டு டகார்னு ஆஃப் ஆகும். கரண்ட்டு கட்டானோன்னா இருட்டாயிரும். ஓன்னு கத்தி விளையாடிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் பாட்டில் அமைதியாக உட்காந்துருப்போம் ஒரு இடத்துல. இருட்டில் விளையாட முடியாதுல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வரும். என்ன செய்வோம்னு நினைக்கிறிய? கரண்ட்டு வந்தா அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு வசதி பெருகி போச்சு. கரண்ட் இப்படி போனால் வீட்டில் இன்வெர்டர் இருந்தா, கரண்ட் போனால் இன்வெர்டர் இருந்தா உடனே கரண்ட் வருது. புரியுதுங்களா? இருட்டு உடனே விலகி விடுகிறது. ஆனால் அதில் இன்பம் இல்லை. இருட்டாக இருந்து வெளிச்சம் வருகிற போதுதான் இன்பமாக இருந்தது. புரியுதுங்களா? இதாங்க தீர்ப்பு. அப்போ இந்த காலத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு சொன்னால் அது எப்படிங்க சரியாக வரும்? அப்படின்னா 2 தலைப்பு போட வேணால. அதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். என்ன காம்ப்ரமைஸ்னா, மனிதனுக்கு மூளையாலும் மகிழ்ச்சி கிடைக்கும், மனதாலும் மகிழ்ச்சி கிடைக்கும். அறிவு மகிழ்ச்சி தானே, அறிவு மகிழ்ச்சி தானே. நாலேஜ் இஸ் பவர். அப்போ மனிதனுக்கு மூளையால் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி இந்த காலம். மனதால் மகிழ்ச்சி கிடைத்தால் அந்த மகிழ்ச்சி அந்த காலம். மனதால் கிடைத்த மகிழ்ச்சி அந்த காலம், மூளையால் கிடைக்கிற மகிழ்ச்சி இந்த காலம். ரெண்டையும் நம்ம விளைக்கிற முடியாது. நமக்கு மூளையும் வேணும், மனமும் வேணும். நமக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரும் வேண்டும். பயிர்களுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும். வள்ளலார் அந்த காலம், ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த காலம். பெரியோர்களே, மனதாலும் மூளையாலும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை பக்குவப்படுத்துவோம், பரிமாறிக்கொள்வோம். புத்தக திருவிழாவின் மூலமாக எல்லோரும் இன்பெற்றிருப்போம். நன்றி.
இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.